உயிர் கொடுத்த தந்தைக்கும் உணல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 16/3/2025 முதல் 22/3/2025 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய அஸ்தம், ரொம்ப விசேஷமான நாள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை அஸ்த நட்சத்திரம் வந்தால் ரொம்ப நல்லது. சூரியனும் சந்திரனும் சேர்ந்தது சிவசக்தி ஸ்வரூபம். அதனால் தம்பதிகளாக சேர்ந்து கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நாங்களாம் ரொம்ப ஒற்றுமையாக தாங்க, அந்த ஒற்றுமை பிரியாமல் பார்த்துக்குவோம். போயிட்டு வந்துடுங்க. இல்லை கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை வருது, மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க. அது ரொம்ப முக்கியமான நாள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அது ரொம்ப விசேஷம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த நாளில் அரசாங்க பதவி சம்மந்தமான சிக்கல்கள் இருக்குதுன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. குறிப்பாக அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த நாளை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நிறையா மாற்றங்கள் நடக்கும், உங்களுக்கு நிறையா நன்மைகள் நடக்கும், உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும். அது ரொம்ப விசேஷம், பார்த்துக்கோங்க. யார்கிட்ட வழிபாடு பண்ணணும்? சூரிய பகவான்கிட்ட. ஓகேவா? சூரிய பகவான்கிட்ட வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் வாய்ப்பு இருந்தால் பக்கத்தில் கிடைச்சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா அதிகாலையில் வர சூரியன், அதாவது இந்த ஆரஞ்சு கலரில் வரார் இல்லையா, அதிகாலை, அந்த சூரியனை தரிசனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நினச்சபடி நடக்கும், நல்லது நிச்சயம் கிடைக்கும். அன்று முகூர்த்த நாள், அன்று திருமணம் செய்யும் சகோதர சகோதரிகளுக்கு என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 17/3/2025 திங்கட்கிழமை சங்கடக சதுர்த்தி வருது, வழிபாடு பண்ணுங்கள் சாயங்காலம். அதே போல் 18/3/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அங்காரக சங்கடக சதுர்த்தி, அன்னைக்கும் சங்கட சதுர்த்தி இருக்குது. அன்னைக்கும் காலையில் போய் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. நீண்ட நாள் கடன் பிரச்சனை இருக்குது, நீண்ட நாள் உடம்பு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த அங்காரக சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் சங்கடங்கள்லாம் தீர்ந்து சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை இன்னொரு விசேஷமான நாளும் இருக்குது. காரைக்கால் அம்மையாரோட ஜெயந்தி, மறக்காமல் வழிபாடு பண்ணுங்கள். அவங்கள நினச்சிக்கோங்க, வீட்டில் அவங்க நினச்சி தியானம் பண்ணுங்கள், விளக்கேற்றுங்க. அவங்களுக்காக ஒரு விளக்கேற்றி வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள். அந்த அம்மாவோட அனுகிரகம் நம்ம வீட்டில் நினச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்லேயும் பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த அம்மாவோட அனுகிரகம் கிடைக்கும். காரைக்கால் அம்மையார் ரொம்ப ரொம்ப போற்றப்படுறவங்க, சரிங்களா? நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் ஒருத்தராக இருக்காங்க, ரொம்ப முக்கியமானவங்க. சிவபெருமானுக்காக நிறையா தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றின தனி வீடியோ எதிர்காலத்தில் போடுறேன், அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப விசேஷமானவங்க. அவங்கள நினைக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நாளில் அவங்கள நினச்சிட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் அகல் விளக்கு ஏற்றும் போது காரைக்கால் அம்மையில நினச்சிட்டு விளக்கு ஏற்றுங்க. அவங்களோட அனுகிரகம் வீடு ஃபுல்லாக நினைஞ்சிருக்கும். குறிப்பாக நீண்ட நாள் ஏற்கனவே சொன்னதான் கடன் பிரச்சனை, நோய் இருக்கிறவங்க காரைக்கால் அம்மையாரை நினச்சிட்டு விளக்கேற்றுங்க. அந்த அம்மாவோட அனுகிரகம், அந்த விளக்கேற்றிட்டுனா அந்த அம்மா வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டாவே வீடு சுபிச்சமாடும். லக்ஷ்மி கடாட்சமான ஒரு அம்சமான ஒரு அம்மாள் தான் காரைக்கால் அம்மையார். ஓகேவா? மறக்க மாட்டேங்க நம்புகிறேன். செவ்வாய்க்கிழமை 19/3/2025 புதன்கிழமை பஞ்சமி, அது ரொம்ப விசேஷம். புதன்கிழமை நம்ம கோவிலில் எப்போவுமே வாரம் பிரதி புதன்கிழமை குபேர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணுறோம். குபேர பகவான் சித்திரலேகாவுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். ராகு காலத்தில், புதன்கிழமை ராகு காலம் 12 to 1:30 ராகு காலம். கரெக்டாக 12 மணிக்கு ஆலயத்துக்கு வந்துடுங்க. 1:30 வரைக்கும் அந்த பூஜைகள் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் இருந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. யாருக்கெல்லாம் தொழிலில் பிரச்சனை, யாருக்கெல்லாம் வியாபாரத்தில் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்துடுங்க. இதில் ஒரு குபேர குரூப்னு ஒரு குரூப் இணைக்கலான் இருக்கோம். வாய்ப்பு இல்லாமல் கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியம். குபேரனோட குரூப், இந்த குரூப்பு இது புது நம்பராக இருக்கும், பார்த்துக்கோங்க. பழைய 2 நம்பர் இல்லாமல் இது ஒரு புது நம்பராக இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது குபேரன் குரூப்பு. இந்த குரூப் ரொம்ப ஒரு நல்ல நோக்கத்துக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். முழுக்க வியாபார தொழில் வளர்ச்சிக்காக மட்டும்தான் பண்ணுறோம். இதுக்கு 555 ரூபாய் 3555 கட்டணமாக செலுத்தணும். விருப்பம் இருக்கிறவங்க அதை கட்டாயம் எல்லாரெல்லாம், மற்றவங்களும் கலந்துக்கலாம். கட்டணம் செலுத்தாதவங்களும் கலந்துக்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 555 செலுத்துகிறவங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்னா, ஊறுகாய் எடுத்துகிட்டு வரணும் கோயிலுக்கு வரும்போது. ஓகேங்களா? ஊறுகாய் கொண்டு வாங்க. ஊறுகாயை குபேரனுக்கு படைக்கிறோம். படைச்சிட்டு உங்களுக்கு அந்த ஊறுகாயை நாங்கள் அப்படியே தரோம். அன்றைக்கி பிரசாதமே ஊறுகாய் தான். ஓகேவா? ஞாபகம் இருக்கா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஊறுகாய் தான் நம்ம கோயிலோட பிரசாதமாக ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்த்தீங்களோ அவங்களுக்குலாம் புரியும், ஆமாம் சொன்னீங்க அப்படின்னு. புதன்கிழமை வரவங்களுக்கு பிரசாதமே ஊறுகாய் தான். அது போல் ஒரு பாயசம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஊறுகாய் சாப்பிடுங்க, அதுக்கு அடுத்தது ஒரு பாயசம் குடிச்சிட்டு நீங்கள் கிளம்பலாம். அன்றைக்கி வர அத்தனை பேர்த்துக்குமே பாயசம் ரெடியாக இருக்கும். ஓகேவா?
ரொம்ப விசேஷமானது. 5 பேர் மட்டும்தான் அதில் அதாவது வாரம் 5 பேர் இணைஞ்சிக்கலாம். இந்த வாரம் இணைகிறவங்க 5 பேர் யாராக இருந்தாலும் எனக்கு முன்கூட்டியே பணம் கொடுத்துருங்க. ஆனால் முடிந்த அளவு கோயிலுக்கு வாங்க, அதான் ரொம்ப முக்கியம். கோயிலுக்கு வரணும், வந்து குபேர பகவானோட அபிஷேகம் பார்க்கணும். அதுக்கப்புறம் அங்கே வந்து சாம்பிராணி புகை ஃபுல்லாக, கோயில் ஃபுல்லாகவே சாம்பிராணி வைக்கணும். இந்த 5 பேரும் சாம்பிராணி காட்டணும். ஒரு சில மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு. அந்த மந்திரம் சொல்லிவிட்டு அந்த சாம்பிராணி அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கணும் அந்த பூஜை முடிவு வரைக்கும் நீங்கள் 5. ஓகேவா? இது ரொம்ப விசேஷம், மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். உங்கள் பிஸ்னஸில் வளர்ச்சி இருக்கும். நீங்கள் இப்போ இணைஞ்சிட்டிங்களா, உங்களை மறுபடியும் அடுத்த வருஷம் இந்த டைம் தான் சேர்த்த முடியும். ஏன்னா இது குபேரனுக்காக செய்யக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு பூஜை. நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், வந்து கலந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு மாற்றம் 100% நடக்கும். ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணரலாம். குபேரனோட அனுகிரகத்தை நீங்கள் அப்படியே உணரலாம். ஓகேவா? அவ்வளோ சிறப்பானவர். அவரோட அபிஷேகம் இதுக்கு ஒரு சிறிய கட்டணம் தான் பண்ணுறோம். 555 555. ஓகேவா? புதன் 5ஆம் நம்பர், எல்லாமே 5ல் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. 5 பேர் தான். ஓகேவா? 52 வாரம் தான், புதன்கிழமை வாரம். இது விசேஷமான ஒரு பூஜையாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கலந்துக்கோங்க. ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. உங்கள் தொழில் 100% வளர்ச்சி இருக்கும். உங்கள் தொழில் இதை பணம் கட்டுறவங்க உங்களோட லெட்டர் பேட் எடுத்துகிட்டு வாங்க. லெட்டர் பேட்லாம் கட்டலைன்னா விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு வாங்க. விசிட்டிங் கார்டெலாம் நான் போட்டதெல்லாம் தயவு செஞ்சு விசிட்டிங் கார்டு போட்டுருங்க. ஓகேவா? சரிங்களா? அப்படி உங்கள் கம்பெனி பேரோடு நீங்கள் வாங்க. ஓகேவா? வந்து சுவாமிகிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய வளர்ச்சி நிச்சயமாக நடக்கும். ஓகேவா? உங்களுக்காக குபேரன், சித்தர்லேகா, 16 லட்சுமிகள் எப்போதும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வந்து தரிசனம் பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? மறக்காமல் வந்துடுங்க. 20/3/2025 வியாழக்கிழமை சஷ்டி திதி. முருகன் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நிச்சயம் நடக்கும். 22/3/2025 சனிக்கிழமை அஷ்டமி. பதஞ்சலி சித்தரோட ஜெயந்தி. எல்லாமே திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அங்கே பதஞ்சலி சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது. உள்ள தியானம் பண்ணிட்டு வாங்க. பிரம்மாவுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்களா இருக்கும். நம்ம பாஸ்கர் குருக்கள் தான் இருப்பார். அவரையும் விசாரித்து தான் சொல்லுங்க. நல்லா சங்கல்பம் பண்ணி கொடுப்பார். அவரோட சன்னும் இருப்பார். ரொம்ப திறமையானவங்க 2 பேருமே. ரொம்ப அன்பானவர்கள். நீங்கள் ஜாதகம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்களா, நீட் அப்படி பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருவார். மறக்காமல் அன்றைக்கி போயிட்டு வந்துடுங்க. குறிப்பாக பஞ்சமி தேதியில் பிறந்தவங்க அங்கே போயிட்டு வாங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்களா, திருமண தடையாக இருக்குது, நீண்ட காலமாக எங்களுக்கு கல்யாணம் ஆகலை, நாங்களும் பொண்ணு பார்த்துட்டோம், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வழிபாடு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப ரேராக வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? வெள்ளிக்கிழமையும் சப்தமி திதியும் வரக்கூடிய நாளில், புரியுதுங்களா, நம்ம திருக்கோவில் இருக்கிற விஜயலட்சுமிக்கு மல்லிகைப்பூ மாலை மட்டும் வாங்கிட்டு வந்து சாத்திட்டு வழிபாடு பண்ணிட்டு போங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு 3 மாதத்தில் கல்யாணம் நிச்சயமாகும். 6 மாதத்தில் கல்யாணம் நடந்துடும். கேரண்டி, 100% நடக்கக்கூடிய விஷயம். நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இப்போ வர வெள்ளிக்கிழமை சப்தமி திதி வருகிறது, வெள்ளிக்கிழமையும் வருகிறது. அதனால் வாய்ப்புள்ளவங்க வந்து கோவிலுக்கு வாங்க. இதுக்கெல்லாம் எந்த ஒரு கட்டணமும் இல்லை. நீங்கள் மல்லிகைப்பூ மட்டும் வாங்கிட்டு வாங்க. நாங்கள் பிரசாதம் சுவாமிகிட்ட மாலை உங்கள் கையாலே சப்தமி, அதாவது பார்த்தீங்களா, விஜயலட்சுமிக்கு போடுங்க, வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில வழிபாடு முறைகள் நாங்கள் சொல்லி கொடுப்போம் கோவிலில். அந்த முறையில் நீங்கள் எல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு பிரார்த்தனை வச்சுட்டு போங்க. கட்டாயம் நிறைவேறும். சரிங்களா? இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நீண்ட காலமாக திருமண தடையாக்கிற ஆண் பெண் அனைவருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இது ரொம்ப ரேராக நகரக்கூடிய ஒரு நிகழ்வு. வெள்ளிக்கிழமையும் சப்தமியும் வரக்கூடிய நாளில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஓகேவா? நம்ம சுவாமிக்கு வந்து சப்தமி தேதிக்கு தான் விஜயலட்சுமிக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்தில் வந்துக்கோங்க. கரெக்டாக 11 மணிக்கு கோயிலுக்கு வந்துடணும். ஓகேவா? வந்துட்டிங்களா நீங்கள் சுவாமியோட அபிஷேகத்தை பார்த்தலாம். 12 மணிக்கு வந்துட்டிங்களா நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் வந்தால் கூட மாலை போட்டு போகலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அபிஷேகத்தை பார்க்கணுன்னா வாங்க, வந்து மாலை போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக 3 மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான அறிவிப்பு. இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் என்னப்பா அப்படிங்கிறீங்களா? என்ன பண்ணுறலாம், இந்த வாரம் சனிப்பெயர்ச்சி பற்றின ஒரு முக்கியமான விஷயம். 29ஆம் தேதி 29/3/2025 அன்றைக்கி சனி
பயிற்சி விழா சிறப்பான முறையில் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி திருக்கோயில் நடக்குது. அதில் குடும்ப சங்கல்பத்தில் கலந்துக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆஞ்சநேயரோட மூலிகை தாயத்தை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து 4 ராசிக்காரருக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம். கும்பராசி, மீன ராசி, மேஷ ராசி, சிம்ம ராசி, இந்த 4 ராசிக்காரருக்கு மட்டும்தான் இந்த தாயத்தை கொடுப்போம். ஏன்னா இவங்களுக்கு தான் சனீஸ்வர பகவானால் பிரச்சனைகள் வரப்போகுது. அவங்களுக்கு அந்த தாயத்து 2.5 வருஷத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு மிக பிரம்மாண்டமான பூஜை பண்ணி ஒரு பிரம்மாண்ட அன்னதானம் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். இதில் பணம் கட்டுங்க. சங்கல்பத்துக்கு பணம் கட்டுறவங்களும் பணம் கட்டுங்க. அது கம்மி அமௌண்ட், இது கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட்டாக இருக்கும். என்ன டீட்டெயில் வேணும்னா எனக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிக்கோங்க. அதே போல் சங்கல்பத்து வரவங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிவிடுவேன். அந்த முறையில் நீங்கள் வீட்டில் தயாராகிட்டு அதை எடுத்துகிட்டு வரணும். அந்த பொருளை வீட்டிலேருந்து கொண்டு வரணும். ஓகேவா? கொண்டு வந்து யாகத்தில் போடணும். ஓகேவா? வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருமே நான் சொல்கிற மாதிரி செஞ்சு நீங்கள் கொண்டு வந்து யாகத்தில் போடணும். பணம் கட்டுறவங்க அத்தனை பேருமே. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, வெளியூரில் இருக்கிறீங்க, வர முடியாதவங்களுக்காக சங்கல்பம் பண்ணால் சங்கல்பம் பண்ணுறோம். பிரசாதம் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் அனுப்ப முடியும். வெளிநாட்டுக்கு அனுப்புனா ஏகப்பட்ட காசு கேட்குறாங்க. அது நான் நிறையா கமிட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு சில பேர் சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த காசு எவ்வளோன்னு சொல்லுங்கள் சாமி, நாங்கள் அனுப்பிச்சி அதை அனுப்பிச்சி நாங்கள் அனுப்பிச்சி ஒரு சில மெட்டல் இப்போ தாயத்தெலாம் அனுப்புனா அவங்க மெட்டல் கேட்குறாங்க. என்ன மெட்டல் போட்டு அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் ஒரு மெட்டல் கோல்டு இப்போ பார்த்தீங்களா வெள்ளி கோட்டிங் போட்டது தான் நம்ம கொடுக்குறோம் சனீஸ்வர பகவானுக்கு. ஏன்னா இது சுக்கிரனோட ஆதிக்கத்தில் தான் இந்த சனி பயிற்சி நடக்குது. ஓகேவா? அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால் வெள்ளி கோட்டிங் போட்ட தாயத்தை தான் நம்ம கொடுக்குறோம். நிறைய பேர் அந்த வெள்ளி கோட்டிங் தான் இருக்கும், ஃபுல்லாக வெள்ளியாக இருக்காது, வெள்ளி கோட்டிங் தான் இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து ஒரு சில பேர் வந்து எங்கே வெள்ளி இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு கொஸ்டின் மார்க் வருதுன்னு சொல்லி ஒன்று ரிட்டன் வந்துச்சு. அதனால் நான் சொல்கிறேன், அந்த வெளிநாட்டுக்கு போகிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது, புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன், அவங்க மூலிமா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? இந்த சனிப்பெயர்ச்சிக்கு இந்த ஆஞ்சநேயரோட மூலிகை தாயத்து ரொம்ப விசேஷமானது. 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு பாதுகாப்போடு இருக்கும். ஒரு பெரிய மாற்றம் நிச்சயம் நடக்கும். ஆஞ்சநேயருக்கான மூலிகை தாயத்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதிக பேருக்குலாம் ரொம்ப குறைவான நபர்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். 44 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த தாயத்து. அதிக பேருக்கு நாங்கள் பண்ணல, ஏன்னா உத்தரவே அவ்வளோதான் வந்திருக்குது. அதனால் முன்கூட்டியே புக் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 வாரம் தான் டைம் இருக்குது. இது 4 ராசிக்காரங்க உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. எல்லோரும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் ஃபேமிலியில் அதாவது 7.5 சனி பகவான் பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த 3 ராசிக்காரங்கள் கும்பம், மீனம், மேஷம், அப்புறம் அஷ்டம சனி பகவான் பிடிச்சிருக்காரு இல்லையா சிம்ம ராசி, அவங்க மட்டும் இந்த தாயத்தை வாங்கி கட்டிக்கோங்க. உங்களுக்கு 2.5 வருஷத்துக்கு 100% ஒரு பாதுகாப்பு உங்கள் கூடவே பயணிக்கும். அதனால தான் நாங்கள் வெள்ளியில் போட்டு கொடுக்குறோம், வெள்ளி தாயத்தில் போட்டு தரோம். இது ரொம்ப விசேஷமானது. ஃபுல்லாக மூலிகை தான் இருக்கும். சரிங்களா? இந்த மூலிகை போட்டு கயிறு கொடுத்துருவோம். ஓகேவா? கயிறு கட்டி தான் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம். உங்கள் பேர் சொல்லி தான் சங்கல்பம் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் பேர் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பேர் சொல்லி சங்கல்பம் பண்ணி ஆஞ்சநேயர் பாதத்தில் வச்சு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதுவும் சனி பகவானோட திசையான மேற்கு திசையை நோக்கி தான் சனி பகவான் இருக்காரு. மேற்கு திசையில் மகாலட்சுமி இருக்காங்க. பக்த ஆஞ்சநேயர்கிட்ட வச்சு தான் கொடுக்குறோம். அதனால் ஆஞ்சநேயர் பக்தர்களை நிச்சயமாக காப்பாற்றுவார். இது மிக பிரம்மாண்டமான ஒரு வேள்வியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வாய்ப்புள்ளவங்க உடனடியாக புக் பண்ணிக்கோங்க. இந்த தாயத்து ரொம்ப விசேஷமானது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த தாயத்தை நீங்கள் அணிகிறப்ப உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் நடக்கும். ஆஞ்சநேயர் எப்போதும் உங்கள் கூடவே இருப்பார். நல்ல விஷயத்துக்கு போகும்போது இதை கட்டிக்கோங்க, இது கூட இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது கெட்ட காரியங்களுக்கு ஏதாவது போகிறீங்க அப்படின்னா அவுத்து வச்சுட்டு போயிடுங்க, மறுபடியும் குளிச்சுட்டு வந்து கட்டிக்கோங்க. ஓகேவா? மற்றபடி நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் இருக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக வெஜிடேரியன், நான்வெஜிடேரியன் நீங்கள் எந்த உணவுனாலும் எடுத்துக்கலாம். தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடலாம். அதெல்லாம் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. ஓகேவா? ஏன்னா இத்தனை கொஷின் ஏற்கனவே தாயத்தை கொடுத்து இப்போ வந்துச்சு. அதனால் நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துடணும் இல்லையா? அதுதான் என்னோடய நோக்கம். மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆஞ்சநேயர் மூலிகை தாயத்தை நீங்கள் அணிஞ்சிக்கிட்டீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். 7.5 சனி பகவானோட தாக்கத்திலேருந்து கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். பெரிய சிக்கல்லேருந்து தப்பிச்சிடுவீங்க. கஷ்டங்கள் நிவர்த்தியாகி சந்தோஷங்கள் அதிகம் கிடைக்க இந்த தாயத்தை பயன்படுத்திக்கோங்க. ஆஞ்சநேயர் பாதத்திலிருந்து ஆஞ்சநேயரோட மூலிகை, ஆஞ்சநேயரோட என்ன மூலிகைன்னு உங்களுக்கே தெரியும், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மூலிகையை ஆட் பண்ணி தான் இது பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கும். ஒரு சில சித்தர்கள் கூறும் ரகசியங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அப்போ நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சரிங்களா? அதே போல் சங்கல்பம் 7.5 சனி பகவான் பிடிச்சவங்க இல்லை குடும்ப சங்கல்பம் பண்ணுறவங்களும் எங்ககிட்ட பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சங்கல்பம் பண்ணி நாங்கள் உங்களுக்கு பிரசாதம் இந்தியாவுக்குள்ளே அனுப்புகிறோம். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. சங்கல்பத்துக்கு தனி காட்டணும், மூலிகை தாயத்துக்கு தனி காட்டணும். ஓகேங்களா?
அதில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பத்துக்கு வந்து 108 பேர் மட்டும் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதிக பேர் இல்லை. அந்த 108 குடும்பங்கள் மட்டும்தான் யாகத்தில் வந்து உட்காந்துக்கலாம். யாகத்தில் வந்து ஒரு சில குறிப்புகள் நான் சொல்லுவேன். நீங்கள் வீட்டில் அதை இப்படி பண்ணி தயார் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் அதோட ரகசியமே. புரியுதுங்களா? ஏதோ வந்தோம், ஏதோ உட்காந்தோம், செஞ்சோம் அப்படின்லாம் நம்மக்கிட்ட இல்லை. நீங்கள் வாங்க. நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கான விஷயங்கள் நம்ம கோவிலில் நடக்கும். நீங்கள் யோசிக்காத விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா? அதுதான் எங்களோட நோக்கம். அதாவது ஒரு பக்தர்கள் வந்தாங்களா அவங்களுக்கான முழு நிவர்த்தி கொடுக்கணும். இந்த யாகத்தில் கோயிலுக்கு வந்து பாருங்கள். நீங்கள் நம்மளோட யாகத்தை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த யாகனாலும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் இந்த டைம் நடக்கக்கூடிய யாகம், சனிப்பெயர்ச்சி மகா யாகம். ஏன்னா சனி பகவான் நேர்மையானவர், நியாயமானவர், சத்தியமானவர். அதனால் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே புக் பண்ணிக்கோங்க. சங்கல்பம் பண்ணுறவங்க 108 பேர் தான். உங்கள் குடும்பத்துக்கு வேணும் இணையிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இணைச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவோம். அந்த நம்பரோடு நீங்கள் வந்துடுங்க. உங்களுக்கு ஒரு சில ரகசியம் சொல்லிவிடுவோம். அந்த மாதிரி வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு கொண்டாந்துருங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொண்டு வாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சனி பகவானோட தோஷத்துலேருந்து நிவர்த்தி பெறுவீர்களாக. தொடர்ந்து நம்ம வாராசி பலனுக்குள்ளே செல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசினியர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார், 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார், 6ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் இருப்பாங்க. புதன் வக்ரமாக இருக்கார். புதன் வக்ரமாயிட்டாவே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாக இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி பகல் 2:05 ஆரம்பித்து 21ஆம் தேதி இரவு 1:45 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டுருங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் டல்லாக போகும். வருமானத்துக்கு மீறின செலவுகள் வரும். கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வைத்திய செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு இல்லை மனைவிக்கு இல்லை முக்கியமான சொந்தக்காரருக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறதா வாய்ப்பு இருக்குது. அதனால் பணத்தை ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்கள். கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. அருகாமை இருக்கிற கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நன்மைகள் அதிகம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வியாபாரத்தில் இருக்கிற பணம் எடுக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இல்லை கட்டாயம் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நான் பணம் எடுக்காமல் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க. பிரச்சனை வராமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. புரிஞ்சு நடந்துக்கோங்க. வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துக்கு யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்க. பணம் விரயமாகக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். வெளிநாட்டில் உள்ள நண்பர்களுக்கு இந்த வாரம் பயணங்களால் சிக்கல்கள் ஏற்படும், பயணங்களால் தடை ஏற்படும். அதனால் பயணங்களில் ஒரு முறை இருமுறை யோசித்து செயல்படுத்துங்க. அதுதான் நல்லது. இல்லைனா போகிற காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்போ போகிற பயணச்செலவு வேஸ்ட்டாக போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வருது. அப்படி ஏற்பட்டவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்களா, நிச்சயமாக பொருளாதார ரீதியாக திட்டமிடுங்க. அந்த பயணம் கண்டிப்பாக தேவையாக சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். பயணம் அப்படின்னாவே முருகன் தான். முருகனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு கிளம்புங்க. கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும். அதே போல் வெற்றி கிடைக்கணும்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். பயணம் திட்டமிட்டபடி கரெக்டாக முடியணும்னா முருகன் வேணும். அந்த பயணம் வெற்றி அடையணும்னா விநாயகர் வேணும். அப்போ விநாயகரையும் முருகனையும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணால் தான் இந்த காரியம் ஜெயிக்க முடியும். புரியுதா இதில் இருக்கிற சூட்சமும்? அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டில் விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க, முருகனுக்கு ஒரு தீபம், 2 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் பயணம் செய்யுங்க. உங்கள் பயணம் மிகப்பெரிய வெற்றியை தேடி தருங்கிறதுல மாற்று கருத்தில். 2 பேரும் சேர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணாவே காரியம் வெற்றிங்கிறது தான் சத்தியமான உண்மை. அன்பு மலேசியா சொந்தங்களே, மலேசியா மீண்டும் வருகிறேன். ஏப்ரல் மாதம் 2nd வீக்கில் பிளான் பண்ணியாச்சு. டேட்டு இன்னும் அடுத்த வாரம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவேன். இந்த மலேசியா வர பயணத்தில் சனி பகவானோட பயிற்சிக்காக முக்கியமாக வருகிறோம். சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா, அதுக்காக உங்கள் கண்ட்ரியில் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான தனியாக ஹால் பார்த்தாச்சு. வாய்ப்புள்ளவங்க அந்த ஹாலோட அட்ரஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? மெசேஜ் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க, அங்கே உங்களுக்கு நான் சங்கல்பம் பண்ணி பிரசாதம் கொடுத்துறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த இப்போ நடக்கிற நம்ம கோவில் நடக்குது இல்லையா 29ஆம் தேதி, அந்த பூஜைக்கு நீங்கள் முன்னாடி புக் பண்ணி வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வரது வந்து ஏப்ரல் 2nd வீக்கில் வரேன். நீங்கள் இப்போவே புக் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். மலேசியாவில் நான் புக் பண்ணிக்கிறேங்க
அங்கே வராங்க அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இங்கேயும் சங்கல்பம் பண்ணி இங்கேருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு தான் அங்கே வரோம். அங்கேயும் யாகம் பண்ணி நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறேன். புரிஞ்சுக்கோங்க, 2 இடத்துலேருந்து உங்களுக்கு பிரசாதம் கிடைக்குது. வரவங்களுக்கு சனி பயிற்சியோட யாகம் சங்கல்பம் 2ம் அங்கே நடக்குது. கூடவே வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு பிரசாதமும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். 2வது மகாலட்சுமியோட பாத தரிசனமும் கிடைக்கும். மலேசியாவில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கண்ட்ரிலேயே வந்து பூஜை பண்ணி நாங்கள் உங்களுக்கு தந்துடுறோம். ஓகேவா? அதனால் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் கடினமான சூழ்நிலை இருக்கும், வாய்ப்புகள் தடைபடும், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஏதாவது சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையாக இருந்தீங்களா காரியம் சக்ஸஸ் ஆகும். குலதெய்வ அனுகிரகம் தேவை. மாணவருக்கு படிப்பில் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வேணும். எதிர்பார்க்குற மார்க் கிடைக்குன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் அக்கம் பக்கத்தாரிடம் கவனமாக இல்லைங்க. நண்பர்கள் ஏமாற்றுவாங்க, யாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டாரு, ஹெல்ப்பே பண்ண வேண்டாம்னு சொல்ல. இந்த வாரம் வந்து உங்களை நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். அவங்க பேசுகிறது எதுவுமே உண்மையாக இருக்காது. அது புரிஞ்சுக்கிட்டு பதில் சொன்னீங்களாவே நல்லது நடக்கும். ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை பார்த்துக்கோங்க. குறிப்பாக கணவரை பார்த்துக்கோங்க. அவருக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும். வண்டி வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பாக போயிட்டு வாங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். பெரிய செலவு எதுவும் செய்யாமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். திட்டமிடுதல் வந்து கவனமாக திட்டமிட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வண்டி வாகனத்தில் கவனமாக போயிட்டு வாங்க, பாதுகாப்பாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி திதி முருகன் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்குங்கிறதுல மாற்று கருத்தில். 29/3/2025 அன்றைக்கி சனி பயிற்சி விழா சிறப்பான முறையில் நம்ம ஸ்ரீ அஷ்டலட்சுமி திருக்கோயில் நடக்குது. அதில் குடும்ப சங்கல்பத்தில் கலந்துக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆஞ்சநேயருக்கான மூலிகை தாயத்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதிக பேருக்குலாம் ரொம்ப குறைவான நபர்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். 44 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த தாயத்து, அதிக பேருக்கு நாங்கள் பண்ணல. ஏன்னா உத்தரவே அவ்வளோதான் வந்திருக்குது. அதனால் முன்கூட்டியே புக் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 வாரம் தான் டைம் இருக்குது. இது 4 ராசிக்காரங்க உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. எல்லோரும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் ஃபேமிலியில் அதாவது 7.5 சனி பகவான் பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த 3 ராசிக்காரங்கள் கும்பம், மீனம், மேஷம், அப்புறம் அஷ்டம சனி பகவான் பிடிச்சிருக்காரு இல்லையா சிம்ம ராசி, அவங்க மட்டும் இந்த தாயத்து வாங்கி கட்டிக்கோங்க. உங்களுக்கு 2.5 வருஷத்துக்கு 100% ஒரு பாதுகாப்பு உங்கள் கூடவே பயணிக்கும். அதனால தான் நாங்கள் வெள்ளியில் போட்டு கொடுக்குறோம், வெள்ளி தாயத்தில் போட்டு தரோம். இது ரொம்ப விசேஷமானது, ஃபுல்லாக மூலிகை தான் இருக்கும். சரிங்களா? இந்த மூலிகை போட்டு கயிறு கொடுத்துருவோம். ஓகேவா? கயிறு கட்டி தான் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம். உங்கள் பேர் சொல்லி தான் சங்கல்பம் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் பேர் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பேர் சொல்லி சங்கல்பம் பண்ணி ஆஞ்சநேயர் பாதத்தில் வச்சு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதுவும் சனி பகவானோட திசையான மேற்கு திசையை நோக்கி தான் சனி பகவான் இருக்காரு. மேற்கு திசையில் மகாலட்சுமி இருக்காங்க. பக்த ஆஞ்சநேயர்கிட்ட வச்சு தான் கொடுக்குறோம். அதனால் ஆஞ்சநேயர் பக்தர்களை நிச்சயமாக காப்பாற்றுவார். இது மிக பிரம்மாண்டமான ஒரு வேள்வியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வாய்ப்புள்ளவங்க உடனடியாக புக் பண்ணிக்கோங்க. இந்த தாயத்து ரொம்ப விசேஷமானது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த தாயத்தை நீங்கள் அணிகிறப்ப உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் நடக்கும். ஆஞ்சநேயர் எப்போதும் உங்கள் கூடவே இருப்பார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சனி பகவானோட தோஷத்துலேருந்து நிவர்த்தி பெறுவீர்களாக. அதிக முழக்கம் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் குரு பகவான் இருப்பார், 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 5ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவானும், 11ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் இருப்பார். புதன் வக்ரம், சுக்கிரன் வக்ரம், உங்கள் ராசிநாதன் வக்ரம், குடும்பாதிபதியும் வக்ரம். அதனால் அலைச்சல் அதிகம் இருக்கும், வருமானம் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். அதே போல் செலவுகளுக்கு அதிகரிக்கும், பார்த்து செஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் செலவு அதிகம்னா சுக்கிரன் வக்ரமாகி ராகு கொடுக்குறாரு, செலவு அதிகமாக பண்ண வைப்பார். உங்களை இயற்கையாகவே பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணிங்களா நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது. 22ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது, சனிக்கிழமை. அது திங்கக்கிழமை பகல் தான் முடியுது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, சனிக்கிழமை தான் சந்திராஷ்டமம். அதுக்குன்னு இப்போ முதல் நாள்லேருந்தே வருத்தப்பட்டு இருக்காதீங்க. கடைசி நாள் வரைக்கும் ஒன்று ஃப்ரீயாக இல்லைங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. நல்லதுகள் நிறையா நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. செலவு குறைச்சிட்டிங்களா இந்த வாரம் உங்களுக்கு பயனுள்ள வாரமாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களால ஒரு சில அசௌகரியங்கள் ஏற்படும், பார்த்து கவனமாக இருங்க. பேச்சில் நிதானம் தேவை. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் தொழிலில் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அதை வாங்கினா இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடம்பரம் எண்ணம் வரும். தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத விஷயத்துக்கு முக்கியத்துவம் பண்ணிங்களா உங்களுக்கு செலவு தான் ஜாஸ்தியாகும், விரயம் அதிகமாகும். பார்த்து நடந்துக்கோங்க. பணத்தை சிக்கனமாக சேமித்து வைங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க, நான் நம்புகிறேன்.
வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சம்பந்தமான விஷயத்தில் லாபம் தரும். அதுக்கான முயற்சிகள் எடுங்க. குழந்தைகள் வகையில் நல்லதுகள் நடக்கும். குழந்தைங்களுக்கான கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. அவங்களுக்கான செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. வண்டி வாகனம் இருந்தால் மாற்றுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் வருது. சர்வீஸ் விட்டுருங்க. நல்லதுகள் நடக்கும். போக்குவரத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் கூட சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் வந்தால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லைனா வீண் பழி வீண் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நண்பர்கள் பெண்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அன்பு மலேசியா சொந்தங்களே, மலேசியா மீண்டும் வருகிறேன். ஏப்ரல் மாதம் செகண்ட் வீக்கில் பிளான் பண்ணியாச்சு. டேட்டு இன்னும் அடுத்த வாரம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவேன். இந்த மலேசியா வர பயணத்தில் சனி பகவானோட பயிற்சிக்காக முக்கியமாக வருகிறோம். சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா, அதுக்காக உங்கள் கண்ட்ரியில் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான தனியாக ஹால் பார்த்தாச்சு. வாய்ப்புள்ளவங்க அந்த ஹாலோட அட்ரஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? மெசேஜ் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க, அங்கே உங்களுக்கு நான் சங்கல்பம் பண்ணி பிரசாதம் கொடுத்துறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த இப்போ நடக்கிற நம்ம கோவில் நடக்குது இல்லையா, 29ஆம் தேதி, அந்த பூஜைக்கு நீங்கள் முன்னாடி புக் பண்ணி வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வரது வந்து ஏப்ரல் செகண்ட் வீக்கில் வரேன். நீங்கள் இப்போவே புக் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். மலேசியாவில் நான் புக் பண்ணிக்கிறேங்க, அங்கே வரேங்க அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இங்கேயும் சங்கல்பம் பண்ணி இங்கேருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு தான் அங்கே வரோம். அங்கேயும் யாகம் பண்ணி நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறேன். புரிஞ்சுக்கோங்க, 2 இடத்துலேருந்து உங்களுக்கு பிரசாதம் கிடைக்குது. வரவங்களுக்கு சனி பயிற்சியோட யாகம் சங்கல்பம் 2ம் அங்கே நடக்குது. கூடவே வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு பிரசாதமும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ரெண்டாவது மகாலட்சுமியோட பாத தரிசனமும் கிடைக்கும். மலேசியாவில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கண்ட்ரிலேயே வந்து பூஜை பண்ணி நான் உங்களுக்கு தந்துடுறோம். ஓகேவா? அதனால் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு எந்த வாரம் எதிர்பார்க்கறதுக்கு பாதியாக நடக்கக்கூடிய வாரம். அதனால் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது நல்லது. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வரணும் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. சொந்தக்காரங்க பதில் சொல்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், கவலைப்படாதீங்க, நல்ல பதிலாக சொல்லுவாங்க. மாணவ மாணவியருக்கு படிப்பில் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் தேவை. கொஞ்சம் கவன சிதறல் இருக்குது. அது இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லதாக இருக்கும். இல்லத்து அரசிகளுக்கு சகோதரன் சகோதரியால் நன்மை அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் குழந்தைங்களுக்காக நேரம் அதிகம் செலவு பண்ணுறீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் ஹெல்த் மேலே அக்கறை எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கும் இப்போ சமீபத்தில் ஒரு சண்டை வரப்போகுது, இல்லை ஏற்கனவே வந்திருக்கலாம், இல்லை வரப்போகுது. ஓகேவா? 2ல் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் கவனம் செலுத்தாதீங்க. அதுக்காக வருத்தப்பட்டு இருக்காதீங்க. மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. அந்த பிரச்சனை தானாக சால்வ் ஆகும். அதுக்காக அப்போ வந்து வருத்தப்பட்டு இருந்தீங்களா, அது சால்வ் ஆக போகாது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதை பற்றின கவலைகள் விட்டுட்டிங்கன்னா நல்லது. சண்டை வந்துச்சா இல்லையாங்கிறத மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சண்டையை பற்றி இல்லைங்க, சும்மா வந்துச்சிங்க அப்படிங்கிறது. அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா உங்கள் பக்கம் நியாயம் இருக்குதுங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். கரெக்டாக? அதுதான் அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தானே நம்மளாம் ஜெயிக்க முடியும். கரெக்டு தானே? அதை விடுங்க, அதெல்லாம் ஒரு பொறாமையில் வர்றது. கரெக்டா? இப்போ தெளிவாயிட்டீங்களா? கவலை இல்லை தானே? சந்தோஷம் தானே? அவ்வளோதாங்க. மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. உங்கள் கூட அண்ணன் நான் இருக்கேன். சரியா? சந்தோஷமாக இருக்கலாம். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக இல்லைங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இல்லைங்க. செலவுகள் ஜாஸ்தியாக வரும். ஆடம்பர செலவு பண்ணிடாதீங்க. ஆடம்பர செலவுனா இப்போ 500 பண்ணாவே உங்களுக்கு ஆடம்பர செலவுங்க. நான் அவ்வளோ பிரச்சனை இருக்கிறீங்க. அதனால் நான் சொல்கிறேன், கொஞ்சம் சிக்கனம் கடைபிடிங்க கொஞ்சம் காலத்துக்கு. ஓகேவா? ரொம்ப தூரம் இல்லை. சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும். ஓகேவா? அது எப்போங்கிறீங்களா? அடுத்த வாரம் சொல்லிடுறேன். ஓகேவா? புதன் வர வக்கரத்தில் இருக்கிறாரு. வருமானத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றி விட்ருவார். புரியுதுங்களா? கடன் வாங்க வச்சுருவார். கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா நல்லதுக்கு நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சங்கடக சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. பெரிய மாற்றங்கள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. மிகுந்த அறிவாற்றலுடைய மிதன ராசினியர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பார். 4ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் இருப்பாங்க. புதன் வக்கரமாக இருப்பார். 12ல் குரு இருக்கார். சுக்கிரன் புதன் 2 பேருமே வக்கரங்கள் இருப்பாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா ராசிநாதன் வக்கரமாக இருக்கிறது. அதனால் ஹெல்த் விஷயம் பார்த்துக்கோங்க. அம்மாவோட உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன வைத்திய செலவுகள் வருது. பண விஷயமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, மிக விரைவில் கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. கண்டிப்பாக கிடைக்கும். மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. ஓகேவா? உங்கள் லக்னத்துக்கு 12ல் குரு இருக்கிறதுனால
ஏதாவது ஒரு ஏமாற்றம், ஏதாவது ஒரு விரக்தி இது உங்களுக்குள்ள நடக்கும். அந்த மாதிரி வேண்டவே வேண்டாம். அந்த பழக்கமே தப்பு. மைண்டை ரிலாக்ஸாக வைங்க. இறைவன் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. 90% தாண்டிட்டீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் 99 தாண்டி இன்னும் ஒரு 1% தான். கொஞ்சம் காலத்தில் நல்லது நடக்க ஆரம்பிக்க போகுது. ஒரு மாற்றம் வரப்போகுது. ஓகேவா? சனி பயிற்சிக்கு மேலே ஒரு நல்ல மாற்றமே வரப்போகுது. எதிர்பார்த்துக்கிட்டு இல்லைங்க. குரு பயிற்சியும் உங்களுக்கு சேர்ந்தே மாற்றம் வரும். ராகு கேது பயிற்சி இன்னும் பெரிய மாற்றங்கள் வரும். புரியுதுங்களா? இதெல்லாமே உங்களுக்கு தயாராகிறார். கொடுக்கறதுக்கு கிரகங்கள் தயாராகுது. அப்போ நீங்கள் பெறதுக்கு நீங்கள் தயாராகணும். அதுக்கு தான் இந்த வழி. புரியுதுங்களா? நீங்கள் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யாரால் எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்குது, யாரெல்லாம் உங்களுக்கு ஆனஸ்ட்டாக உதவுறாங்க, யாரெல்லாம் உங்களை அதாவது போக்கு காட்டுறாங்க, இது எல்லாத்தையும் கணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சாமி இதெல்லாம் தாங்க முடியல, இவ்வளோவா நான் போட்டு தாக்கணும், எல்லா கணிப்பும் கணிச்சாச்சு, இது இன்னும் என்னத்தை கணிக்கிறது அப்படிங்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அதான் இந்த அனுபவம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியுமா? கரெக்டு தானே? இப்போ கொஞ்சம் கூலாளுங்க. இந்த விஷயம்லாம் கற்றுக் கொடுத்துருக்கல இயற்கை உங்களுக்கு. அப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த சூழ்நிலையை சமாளிக்கிற சக்தி கொடுத்துருக்காரு இல்லையா ஆண்டவன், உங்கள் குலதெய்வம் கூடவே இருக்கார்ல, அவர் உங்களை மாற்றுக்குவார். நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுங்க வருங்காலங்கள். உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, நண்பர்களால் ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏற்படும். வண்டி வாகனம் செலவு வைக்கும், பார்த்துக்கோங்க. உறவுக்குள்ளே பகை சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் உறவே வேணான்னு சொல்ல, இப்போ பேசுனீங்களா பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மாமன் மச்சான் உறவில் இருக்கிறவங்களுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதுனா எப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவங்க எதாவது சொன்னால் சரிங்க பண்ணிக்கலாம், சரிங்க செஞ்சிடறாங்க அப்படின்னு அவங்களுக்கு திருப்தியான ஒரு பதிலை மட்டும் சொல்லிட்டீங்களா பிரச்சனை இல்லை. அது வர்றது தான் கொஞ்சம் கஷ்டம் உங்ககிட்ட இருந்து. அதுவும் எனக்கு புரியுது, ஆனால் வர வச்சுருங்க. கஷ்டம் தான் அப்படிங்கிறீங்களா? நல்ல விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்படலாங்க. நான் சொல்கிறத ஆழ்ந்த உண்மையை யோசிச்சிங்களா நான் சொல்கிறது புரியும் நம்புகிறேன். அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்களா நல்லாயிருக்கும். ஒரு மாற்றங்கள் வரும். மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் இன்னும் பயந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகலாம். அதுக்காக உங்கள் நல்லதுக்கு தான் நான் அதெல்லாம் சொல்கிறேன். 100% தானே. வெரி குட். அவ்வளோதான். இதான் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்ல ஒரு மாற்றங்கள் வருங்கிறத மாற்றுக்கிறதுல. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் வருகிறது, பார்த்து நடந்துக்கோங்க. பண விஷயத்தில் வச்சுருக்காங்க. வேலைக்கு செல்கிற நண்பர்கள் வேலை செய்கிற இடத்துல சிக்கல்கள் கஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது, வாங்கிடாதீங்க. ஓகேவா? அது எப்படிப்பா கடன் வாங்கியே ஆகணும், வாங்க வேண்டாம்னா நான் என்ன பண்ணுறது? ரைட்டு, 100 ரூபா கடன் அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளோ வாங்கணும்? 100 ரூபா வாங்குறதே தப்புமே. 98 99 ரூபா வாங்குங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கடன் குறைச்சி வாங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் கடன் புரியுதுங்களா? 100 வாங்கணுங்கிறதில்ல அப்படிங்கிறது என்னோட ஹானஸ்டான ஒரு விஷயம். ஆனால் சேர்த்தி கிடைக்கும். ஒரு 2-3 பேர் என்ன 2-3 பேரும் கொடுத்துருவாங்க. அட இவங்ககிட்ட கேட்டு வாங்கலன்ட்டா நாளைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிற பழக்கம் தயவு செஞ்சு வேண்டாம். அது உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கும். புரியுதா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சம்மந்தமான பிரச்சனை வருது, உறவுக்குள்ள பகை விரோதம் வருது, நிலபுலம் வகையில் இருக்குது, அக்கம் பக்கத்தாரிடம் சண்டை சச்சரவு வருது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு நிம்மதி இழக்கிற சூழ்நிலையாக இருக்கீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு நிச்சயம் ஒரு மாற்றம் வரும். ஒரு பெரிய தடையிலேருந்து நீங்கள் போகுது, ஒரு பெரிய வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் வருகிறது, பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அன்பு மலேசியா சொந்தங்களே, மலேசியா மீண்டும் வருகிறேன். ஏப்ரல் மாதம் 2nd வீக்கில் பிளான் பண்ணியாச்சு. டேட்டு இன்னும் அடுத்த வாரம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவேன். இந்த மலேசியா வர பயணத்தில் சனி பகவானோட பயிற்சிக்காக முக்கியமாக வருகிறோம். சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா? அதுக்காக உங்கள் கண்ட்ரியில் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான தனியாக ஹால் பார்த்தாச்சு. வாய்ப்புள்ளவங்க அந்த ஹாலோட அட்ரஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? மெசேஜ் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க, அங்கே உங்களுக்கு நான் சங்கல்பம் பண்ணி பிரசாதம் கொடுத்துறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த இப்போ நடக்கிற நம்ம கோவில் நடக்குது இல்லையா 29ஆம் தேதி, அந்த பூஜைக்கு நீங்கள் முன்னாடி புக் பண்ணி வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வரது வந்து ஏப்ரல் 2nd வீக்கில் வரேன். நீங்கள் இப்போவே புக் பண்ணி வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். மலேசியாவில் நான் புக் பண்ணிக்கிறேங்க, அங்கே வரேங்க அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இங்கேயும் சங்கல்பம் பண்ணி இங்கேருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு தான் அங்கே வரோம். அங்கேயும் யாகம் பண்ணி நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறேன். புரிஞ்சுக்கோங்க, 2 இடத்துலேருந்து உங்களுக்கு பிரசாதம் கிடைக்குது. வரவங்களுக்கு சனி பயிற்சியோட யாகம் சங்கல்பம் 2ம் அங்கே நடக்குது. கூடவே வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு பிரசாதமும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ரெண்டாவது மகாலட்சுமியோட பாத தரிசனமும் கிடைக்கும்.
மலேசியாவில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கண்ட்ரிலேயே வந்து பூஜை பண்ணி நாங்கள் உங்களுக்கு தந்துடுறோம். ஓகேவா? அதனால் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய அதிசயம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும். மாணவ மாணவருக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்குது, தைரியமாக முடிவெடுப்பீங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சண்டை பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க, கோபத்தை குறைச்சிக்கோங்க, நிதானமாக இருந்துக்கோங்க. உறவுக்குள்ள பகை விரோதம் வருது, ஹெல்த்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிராக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, உங்களோட உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். குழந்தைங்களை அன்பாக கண்டிங்க, அடிக்க வேண்டாம். ஓகேவா? நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஆஃபீஸில் செய்யக்கூடிய கஷ்டத்தை கொண்டாந்து பசங்கிட்ட கொடுத்தா அவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் வேண்டாம். ஃப்ரீயாக அவங்கள பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிலாம் நிறையா ஸ்நாக்ஸ் நிறையா வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போலாம் குறைச்சிட்டிங்க. நீங்கள் வாங்கி கொடுக்குறதே நல்ல ஸ்நாக்ஸ் தானே, இதில் அதையே குறைக்கிறீங்க. கொஞ்சம் வாங்கி கொடுங்க, கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போங்க. கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போகிற பழக்கத்தை குறைச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ரெண்டில் ஏதோ ஒன்று ஸ்நாக்ஸு இல்லைனா வெளியில் கூட்டிகிட்டு போகிற பழக்கம், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத குறைச்சிருக்கீங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு அது தோணுதா தோணலையான்னு சொல்லுங்கள். தோணுச்சுன்னா அதை மாற்றிக்கோங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் நிச்சயமாக காரைக்கால் அம்மையாரோட ஜெயந்தி வருது, மறக்காமல் வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் விளக்கேற்றி அது என்ன பண்ணணும்னு நான் வீடியோவில் ஆரம்பத்தில் இருக்கேன், மறக்காமல் செய்யுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். கடமை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரம் நடக்கும் நன்மையான விஷயங்கள் என்னென்னு தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவானும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் ராகு புதன் இருப்பார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு, 12ல் செவ்வாய் பகவான் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்கள் ராசிக்கு 3ல் கேது பகவானுக்காக இந்த கேதுவால் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்க தான் செய்கிறது. எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா நல்லது. எல்லாத்துலேயும் அவசரப்படுறீங்க, கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது. பங்குச்சந்தையில் எதுவும் முதலீடு பண்ணிடாதீங்க, பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா புதன் வக்கரமாக கிடக்கணும், எப்போவுமே பணம் வராது, லாக் ஆகிடும். கூடவே ராகு இருக்காது, ஆசை காட்டி மோசம் பண்ணி விட்ருவாரு. கவனம் எச்சரிக்கை இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் கவனம் எச்சரிக்கை தேவை. இப்போ அதிக முதலீடு தேவை, இருக்கிறத அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிறது நல்லது. வாடிக்கையாளர் கூட சின்ன சின்ன தகராறு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அன்பாக நடந்துக்கோங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். குடும்பத்தார்களுக்கு விட்டு கொடுத்து போங்க, எந்த ஒரு சொற்களும் வராது. குடும்பத்தாரிடம் கோபம் காட்டாதீங்க, நன்மையை நடக்கும். உங்களோட சகோதர சகோதரி கூட சண்டை சச்சரவை குறைச்சிட்டிங்களா, சந்தோஷம் அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல டயர்ட்னஸ்ஸு, கோபம் இதெல்லாம் வரும், பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. நம்ம எந்த வேலைக்கு போகிறோமோ அதில் முழுமையாக கவனம் செலுத்தினீங்களா நிச்சயமாக நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, அதுக்கான முயற்சி எடுங்க, நல்லது. டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு முறை இருமுறை சரி பார்த்துட்டு வாங்குங்க, அதுதான் ரொம்ப நல்லது. உங்கள் பேரோட உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பேரில் வாங்குறது நல்லது. கரெக்டாக சொல்லிட்டுனா கண்டிப்பாக அவங்க பேரில் தான் வாங்கணும், அதுதான் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது நடக்கும். அவங்க மூலிமா தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது, மாற்றங்கள் நடக்க போகுது. அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. இந்த வாரம் குழந்தைங்களால் நல்லது நடக்கும், குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. ஒரு பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. அன்பு மலேசியா சொந்தங்களே, மலேசியா மீண்டும் வருகிறேன். ஏப்ரல் மாதம் 2nd வீக்கில் பிளான் பண்ணியாச்சு. டேட்டு இன்னும் அடுத்த வாரம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவேன். இந்த மலேசியா வர பயணத்தில் சனி பகவானோட பயிற்சிக்காக முக்கியமாக வருகிறோம். சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா, அதுக்காக உங்கள் கண்ட்ரியில் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான தனியாக ஹால் பார்த்தாச்சு. வாய்ப்புள்ளவங்க அந்த ஹாலோட அட்ரஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? மெசேஜ் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க, அங்கே உங்களுக்கு நான் சங்கல்பம் பண்ணி பிரசாதம் கொடுத்துறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த இப்போ நடக்கிற நம்ம கோவில் நடக்குது இல்லையா, 29ஆம் தேதி, அந்த பூஜைக்கு நீங்கள் முன்னாடி புக் பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வரது வந்து ஏப்ரல் 2nd வீக்கில் வரேன், நீங்கள் இப்போவே புக் பண்ணி வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். மலேசியாவில் நான் புக் பண்ணிக்கிறேங்க, அங்கே வரேங்க அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இங்கேயும் சங்கல்பம் பண்ணி இங்கேருந்து பிரசாதம் எடுத்துக்கிட்டு தான் அங்கே வரோம், அங்கேயும் யாகம் பண்ணி நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறேன். புரிஞ்சுக்கோங்க, 2 இடத்துலேருந்து உங்களுக்கு பிரசாதம் கிடைக்குது. வரவங்களுக்கு சனி பயிற்சியோட யாகம் சங்கல்பம் 2ம் அங்கே நடக்குது. கூடவே வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு பிரசாதமும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். 2வது மகாலட்சுமியோட பாத தரிசனமும் கிடைக்கும். மலேசியாவில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கண்ட்ரிலேயே வந்து பூஜை பண்ணி நான் உங்களுக்கு தந்துடுறோம், ஓகேவா? அதனால் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம்
தொழில் ரீதியான மாற்றங்களும் சந்தோஷமும் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வருகிறது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவினர்கள் மூலிமா வரன் அமைகிறது, வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு படிப்பில் பாராட்டு தரக்கூடிய விஷயங்கள் நடக்குது, வெற்றி கிடைக்கும், வாழ்த்துக்கள். இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் சண்டை சச்சரவு வருகிறது, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்கள் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இல்லைனா ஹெல்த்து நிறையா ப்ராப்ளங்கள் வந்துடும். மறுபடியும் பழைய தப்பை மீண்டும் செஞ்சு சிக்கல் ஆறாமல் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு கரெக்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதாக நடக்கும். இல்லைனா கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புரிஞ்சு நடந்துக்கோங்க. வாழ்க்கையில் எதுலேயும் கவனம் தேவை, பார்த்துக்கோங்க. உங்கள் சகோதரன் சகோதரியோட சண்டையை நீக்கிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. கோபத்தை குறைச்சினா நல்லது. அஷ்டம சனி நடக்கனால தவறு செய்யாத குற்றவாளி, தப்பே செய்யலாம் உங்கள் பேரில் வீண் பழி வரும். அதுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. வார்த்தை சட்டம் பேசாமல், அதாவது நான் கரெக்டாக தான் இருந்தேன் என்னப்பா அப்படிங்கலாம் பேசாமல் சரின்னு கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அதை தன்மையாக சொல்லலாம், கோபமாக இல்லாமல் தன்மையாக சொல்லி மற்றவங்க சொல்கிறதையும் உள்வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இல்லைனா சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களே உங்களுக்கு எதிராக இருக்கிறத புரிஞ்சுக்கோங்க. கூட இருக்கிறவங்க உங்களுக்கு முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசுகிறத கொஞ்சம் கவனிச்சிங்களா நீங்களே உணர்வீங்க. இல்லைனா சிக்கல் மாட்டிக்குவீங்க, பார்த்து கவனம் தேவை. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு ஆஃபீஸில் இருக்கிற சீனியர்கள் மூலிமா பிரச்சனை வருது, கவனம் எச்சரிக்கை இருந்துக்கிட்டா நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அங்கார சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். சஷ்டி திதி அன்னைக்கு முருகன் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும், மாற்றம் கிடைக்கும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசினியர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக சொல்லுகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார், 7ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் ராகு புதன் இருப்பார், 10ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாங்க. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து பயணம் ஆரம்பிக்கிறதுனால நல்லதுகள் நிறையா நடக்கும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது, நிறையா சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். அதே போல் நண்பர்கள் பெண்களால் அவமானம் வரணும்னு இருக்குது, பார்த்து கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. பண விஷயத்தில் கவனமானுங்க. பணத்தில் ஏதாவது வகையில் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, புரிஞ்சு நடந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் சின்ன மாற்றங்கள் செய்ய தயாராகிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் தொழிலை விரிவுபடுறதுக்கான வாய்ப்புகள் வரும். பெருசாக செய்ய வேண்டாம், சின்னதாக செய்யுங்க. பின்னாடி பெருசாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இறைவன் கொடுப்பாரு, லாபமும் கிடைக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வந்து ப்ரொமோஷன் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு எதிராக இருக்கிறத பார்த்து நடந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, நல்லது. உங்களோட மூத்த சகோதரன் சகோதரிகள் உங்களுக்கு அதிக அளவில் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏதாவது உதவிகள் தேவைன்னா அவங்ககிட்ட கேளுங்க, ஆலோசனை வேணுனாலும் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க தருவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து மூலிமா லாபம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருக்கிற சொத்தை ப்ராப்பர்ட்டியை தான் வாங்குவீங்க. நிலையான ஒரு ஜாப் கிடைக்கும், வருமான உயர்வுகள் வரும், மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. ஒர்க் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, பார்த்து கவனம் தேவை. குறிப்பாக ஆண் பெண் நட்பு வகையில் ப்ராப்ளம் வருகிறது, புரிஞ்சு நடந்துக்கோங்க. அன்பு மலேசியா சொந்தங்களே, மலேசியா மீண்டும் வருகிறேன். ஏப்ரல் மாதம் 2nd வீக்கில் பிளான் பண்ணியாச்சு. டேட்டு இன்னும் அடுத்த வாரம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவேன். இந்த மலேசியா வர பயணத்தில் சனி பகவானோட பயிற்சிக்காக முக்கியமாக வருகிறோம். சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா, அதுக்காக உங்கள் கண்ட்ரியில் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான தனியாக ஹால் பார்த்தாச்சு. வாய்ப்புள்ளவங்க அந்த ஹாலோட அட்ரஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? மெசேஜ் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க, அங்கே உங்களுக்கு நான் சங்கல்பம் பண்ணி பிரசாதம் கொடுத்துறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த இப்போ நடக்கிற நம்ம கோவில் நடக்குது இல்லையா 29ஆம் தேதி, அந்த பூஜைக்கு நீங்கள் முன்னாடி புக் பண்ணி வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வரது வந்து ஏப்ரல் 2nd வீக்கில் வரேன், நீங்கள் இப்போவே புக் பண்ணி வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். மலேசியாவில் நான் புக் பண்ணிக்கிறேங்க, அங்கே வரேங்க அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இங்கேயும் சங்கல்பம் பண்ணி இங்கேருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு தான் அங்கே வரோம், அங்கேயும் யாகம் பண்ணி நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறேன், புரிஞ்சுக்கோங்க. 2 இடத்துலேருந்து உங்களுக்கு பிரசாதம் கிடைக்குது. வரவங்களுக்கு சனி பயிற்சியோட யாகம் சங்கல்பம் 2ம் அங்கே நடக்குது. கூடவே வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு பிரசாதமும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். 2வது மகாலட்சுமியோட பாத தரிசனமும் கிடைக்கும். மலேசியாவில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கண்ட்ரிலே வந்து பூஜை பண்ணி நாங்கள் உங்களுக்கு தந்துடுறோம், ஓகேவா? அதனால் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் தடையாக போது, பார்த்து கவனம் தேவை. அந்த வாய்ப்பு தடையெல்லாம் நடக்கிறதுக்கு இறை வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும்.
கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் அமைகிறது. வாழ்த்துக்கள். காதல் வெற்றி அடையும். மாணவ மாணவிற்கு படிப்பில் பாராட்டு தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். எதிர்கால வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடுவீங்க, நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரோட நன்மதிப்புகள் கிடைக்கும். வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவாங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விசேஷங்கள் நடக்கும். நீங்கள் நீண்ட காலமாக ஆசைப்பட்டுக்கிற விஷயம் இந்த வாரத்தில் நடக்கும். அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் இந்த வாரம். நிறையா நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இது, எதிர்பார்த்து காத்துருங்க. தவறு செய்யாத குற்றவாளியாக இருக்கும், பார்த்து கவனமாக இருங்க. நீங்கள் நட்பாக பேசிட்டு இருக்கிறத கூட தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. உறவுக்குள்ள பகை விரோதம் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இல்லைங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல கவனம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இந்த வேலையை காப்பாற்றலாம். இருக்கிற வேலை பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அங்காரக சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள். ஒரு பெரிய மாற்றங்கள் வரும், நல்லது நிச்சயம் நடக்கும். 29/3/2025 அன்னைக்கு சனி பெயர்ச்சி விழா சிறப்பான முறையில் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி திருக்கோயில் நடக்குது. அதில் குடும்ப சங்கல்பத்தில் கலந்துக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆஞ்சநேயருக்கான மூலிகை தாயத்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதிக பேருக்குலாம் ரொம்ப குறைவான நபர்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். 44 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த தாயத்து. அதிக பேருக்கு நாங்கள் பண்ணல, ஏன்னா உத்தரவே அவ்வளோதான் வந்திருக்குது. அதனால் முன்கூட்டியே புக் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. இது 4 ராசிக்காரங்க உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. எல்லோரும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் ஃபேமிலியில் அதாவது 7.5 சனி பகவான் பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த 3 ராசிக்காரங்கள் கும்பம், மீனம், மேஷம், அப்புறம் அஷ்டம சனி பகவான் பிடிச்சிருக்காரு இல்லையா, சிம்ம ராசி, அவங்க மட்டும் இந்த தாயத்து வாங்கி கட்டிக்கோங்க. உங்களுக்கு 2.5 வருஷத்துக்கு 100% ஒரு பாதுகாப்பு உங்கள் கூடவே பயணிக்கும். அதனால தான் நாங்கள் வெள்ளியில் போட்டு கொடுக்குறோம், வெள்ளி தாயத்தில் போட்டு தரோம். இது ரொம்ப விசேஷமானது. ஃபுல்லாக மூலிகை தான் இருக்கும், சரிங்களா. இந்த மூலிகை போட்டு கயிறு கொடுத்துருவோம், ஓகேவா. கயிறு கட்டி தான் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம். உங்கள் பேர் சொல்லி தான் சங்கல்பம் பண்ண போகிறோம், ஓகேவா. நீங்கள் பேர் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பேர் சொல்லி சங்கல்பம் பண்ணி ஆஞ்சநேயர் பாதத்தில் வச்சு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதுவும் சனி பகவானோட திசையான மேற்கு திசையை நோக்கி தான் சனி பகவான் இருக்காரு. மேற்கு திசையில் மகாலட்சுமி இருக்காங்க. பக்த ஆஞ்சநேயர்கிட்ட வச்சு தான் கொடுக்குறோம். அதனால் ஆஞ்சநேயர் பக்தர்களை நிச்சயமாக காப்பாற்றுவார். இது மிக பிரம்மாண்டமான ஒரு வேள்வியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வாய்ப்புள்ளவங்க உடனடியாக புக் பண்ணிக்கோங்க. இந்த தாயத்து ரொம்ப விசேஷமானது, பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இந்த தாயத்தை நீங்கள் அணிகிறப்ப உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் நடக்கும். ஆஞ்சநேயர் எப்போதும் உங்கள் கூடவே இருப்பார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சனி பகவானோட தோஷத்துலேருந்து நிவர்த்தி பெறுவீர்களாக. கன்னியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, எந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானும், 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் இருப்பார். சுக்கிரனும் புதனும் வக்ர நிலையில் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் வக்ரமாகிறாரு. கூடவே சுக்கிரனும் வக்ரமாகறாங்க. 2 9 கூட வக்ரமாகிறது. கௌரவ குறைவான விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. கூடவே ராகு இருக்காரு. தேவையில்லாத சிக்கலை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அரசாங்க விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இல்லைனா உங்கள் மேலே வழக்கு கேஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 2 வீலரில் போயிட்டா கூட லைசன்ஸ் எல்லாம் வச்சுருந்தா கூட உங்கள் பேரில் ஃபைன் போட்டுருவாங்க. ஹெல்மெட்டை போட்டு போங்க. அப்படின்னா எவ்வளோ பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணும் வரணும்னு பார்த்துக்கோங்க. காரை மிதமான வேகத்தில் போயிட்டு வாங்க, ஸ்பீடு வேண்டாம். ஏன்னா இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். சந்திரபவன் உங்கள் ராசியிலேருந்து தான் 4 ராசிக்கு பயணிக்கிறாரு. அதனால் சந்திர பகவானால் லாபம் உண்டு. ஆனால் இந்த கேஸ் வருது, அதை கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா நல்லது, ஓகேவா. இதை கவனிச்சிட்டிங்களா நல்லது நிச்சயம் நடக்கும், எந்த ஒரு சிக்கலும் இல்லை. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு தொழிலை விரிவுபடுத்தலாம், நல்லது நடக்கும். தொழிலில் போட்டி பொறாமைகள் இருக்கும். உங்கள் கூட இருந்துகிட்டே உங்களை ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு, யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். கண்டுபிடிச்சிட்டிங்க தானே, இன்னும் இல்லையா, சரி. நைட்டு கனவுல வருவார் யாருன்னு சொல்லிடுறதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், ஓகேவா. உண்மை தெரியும். கனவு வருதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் என்கிட்ட, ஓகேவா. நிச்சயமாக கனவுல காட்டி கொடுத்துருவார் கடவுள். உங்கள் கூட இருந்து உங்களுக்கு எதிராக இருக்கிறது யாருன்னு உங்கள் கனவுல காட்டி கொடுத்துருவாரு, பாருங்கள். கேது இருக்காருங்க, கனவு வருங்க, புரியுதா, நம்புங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கோபத்தை காட்டாதீங்க. நிதானமாக சிரிச்ச முகத்தோட எப்பவும் இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சது அந்த சிரிச்ச முகம் தானே, ஏன் அதை என்ன பண்ணலாம். இப்போ கொஞ்சம் சூழ்நிலை வருத்தமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி கூலாகவே இல்லைங்க, கண்டிப்பாக நல்லதுக்கு நடக்கும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. முட்டி வலி, கால் வலிலாம் வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காலுக்கு எக்ஸசைஸ் கொடுங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை, பாதுகாப்பாக இல்லைங்க. 4 கால் ஜீவனால் ஏதாவது சிக்கல்கள் வரலாம், தூக்கி போடலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக தட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வேலையில் பிரச்சனை இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கீங்க. மறுபடியும் பிரச்சனை வராது, கவலைப்படாதீங்க. அதிலே கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு சிலர் புதிய வேலைக்கு போவீங்க, ஒரு சிலருக்கு சொந்தமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க, நல்லதுகள் நடக்கும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தாரோட
செல்வாக்கும் சொல்வாக்கும் ஹெல்ப் பண்ணும். அவங்களோட நல்ல பேரை பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி கிரேட் நேமே இருக்குது. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். மற்றவங்களும் உதவுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வருது. குடும்பத்தில் விசேஷம் வருகிறது. குழந்தை பாக்கியம், திருமணம், இந்த மாதிரியான விசேஷங்கள்லாம் வருது. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உறவுக்குள்ளே வர்றதெல்லாம் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். நல்லது நடக்கும். கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. வாழ்த்துக்கள். அன்பு மலேசியா சொந்தங்களே, மலேசியா மீண்டும் வருகிறேன். ஏப்ரல் மாதம் 2nd வீக்கில் பிளான் பண்ணியாச்சு. டேட்டு இன்னும் அடுத்த வாரம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவேன். இந்த மலேசியா வர பயணத்தில் சனி பகவானோட பயிற்சிக்காக முக்கியமாக வருகிறோம். சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா, அதுக்காக உங்கள் கண்ட்ரியில் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான தனியாக ஹால் பார்த்தாச்சு. வாய்ப்புள்ளவங்க அந்த ஹாலோட அட்ரஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? மெசேஜ் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில். நான் உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க, அங்கே உங்களுக்கு நான் சங்கல்பம் பண்ணி பிரசாதம் கொடுத்துறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த இப்போ நடக்கிற நம்ம கோவில் நடக்குது இல்லையா, 29ஆம் தேதி, அந்த பூஜைக்கு நீங்கள் முன்னாடி புக் பண்ணி வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வரது வந்து ஏப்ரல் 2nd வீக்கில் வரேன். நீங்கள் இப்போவே புக் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். மலேசியாவில் நான் புக் பண்ணிக்கிறேங்க, அங்கே வரேங்க அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இங்கேயும் சங்கல்பம் பண்ணி இங்கேருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு தான் அங்கே வரோம். அங்கேயும் யாகம் பண்ணி நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறேன். புரிஞ்சுக்கோங்க. 2 இடத்துலேருந்து உங்களுக்கு பிரசாதம் கிடைக்குது. வரவங்களுக்கு சனி பயிற்சியோட யாகம் சங்கல்பம் 2ம் அங்கே நடக்குது. கூடவே வந்து பார்த்தீங்களா, உங்களுக்கு பிரசாதமும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். 2வது மகாலட்சுமியோட பாத தரிசனமும் கிடைக்கும். மலேசியாவில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கண்ட்ரிலேயே வந்து பூஜை பண்ணி நான் உங்களுக்கு தந்துடுறோம். ஓகேவா? அதனால் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. இல்லைனா தேவையில்லாத தடை பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு தந்தை வழியுறவுகள் மூலமாக வரம் தேடுங்க. நல்ல வரணம் அமையும். மாணவ மாணவிக்கு படிப்பில் நல்ல பாராட்டு தரக்கூடிய விஷயங்கள் நடக்குது. மாற்றம் உண்டு. நல்லது நிச்சயம் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன சின்ன தடைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதை புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரதா இருக்குது. ஒரு மருத்துவ செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாம பயம் வேண்டாம். ஒரு மருத்துவ செக்கப் போயிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு தெளிவாக விட கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம். வாழ்த்துக்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யார்? சூரிய பகவான். ஓகேவா? ஏன் சூரிய பகவான்? வீடியோ ஃபஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த வாரத்தோட விசேஷத்தை பற்றி சொல்லியிருப்பேன். அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்களா இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வீடியோட ஆரம்பத்தில் போய் பாருங்கள். அதுவும் குறிப்பிட்ட இந்த நட்சத்திரக்காரங்க இந்த வழிபாடு இந்த நாளில் செஞ்சீங்களா, உங்கள் ஆசைகள் கனவுகள் அத்தனையும் நிறைவேறும். நீங்கள் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். சூரியனோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள். அது என்னங்கிறது விளக்கமாக பார்க்கணுன்னா அங்கே போய் பாட்டு வந்துடுங்க. சரியா? நேர்மையும் ஒழுக்கமும் உடைய துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப முக்கியம். துளாராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு வாரமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவானும், 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் எல்லாமே இருப்பாங்க. குறிப்பாக சொல்லணுமா இருந்தால் சுக்கிரன் வக்ரநிலையில் இருக்கார். 6ஆம் இடத்துல ராகு கூட சேர்ந்து புதன் வக்ரமாக இருக்கார். நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்ய போகிறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதுக்க போகிறாங்க. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த நேரம் இந்த வழியை தாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறத அதை கொஞ்சம் தாங்கிட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இல்லைனா ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை வரும். நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமே, நம்ம குடும்பத்துக்காக தானே உழைக்கிறோமே, ஆனால் நம்மளை புரிஞ்சிக்கலையேன்னு ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கவலைப்படாதீங்க. எதிர்காலத்தில் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. அதனால் உங்கள் கடமையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இல்லைங்க, நல்லதுகள் நடக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கிறனால தான் உள்ள பிரச்சனை. மாற்றங்கள் மிக விரைவில் வரப்போகுது. சித்திரை மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அது உங்களுக்கு ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் நடக்கும். அப்போ தெரிஞ்சுக்கும். அப்போ குடும்பத்தாரே பாராட்டுவாங்க. அப்போ புரிஞ்சுக்கோங்க, ஓ இவ்வளோ திறமையானவங்களா நீங்கள், நான் தான் புரிஞ்சிக்கல அப்படின்ட்டு. 8ஆம் இடத்துல குரு இருக்கார். பார்த்து நடந்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குழந்தைங்களுக்கு அன்பாளுங்க. நல்லது. 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 12ஆம் இடத்துல கேது இருப்பார். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு
வருமான தடை ஏற்படுதுங்க. நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இப்போ ஒரு தடை வந்துட்டு இருக்குதுங்க. அதையும் மீறி வருமானம் வரணும்னா குலதெய்வ கோயிலுக்கு போய் விளக்கேற்றிட்டு வாங்க, நிச்சயமாக வருமானம் வரும். வேலைக்கு சில நண்பருக்கு வேலை மாற்றம், வேலையில் சிக்கல்கள் வருகிறது, எதிர்பார்த்த காரியம் தடையாக இருக்குதுங்க. அதுக்கு தடை நிவர்த்தி ஆகிறதுக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரும். ரொம்ப பொறுமை தேவை. அந்த பொறுமையை கடைபிடிச்சிங்களா கட்டாயம் நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு இருக்காது, யாரோட சப்போர்ட் இருக்காது, யாரை நம்பிட்டு இருந்தோமோ அவங்களே எதிராக மாறுவாங்க, அவங்கள நிறைய குற்றம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாங்கிக்கோங்க கொஞ்சம், ஓகேவா? வண்டி வாகனத்தில் பிரச்சனை வரும். வண்டி மாற்றிருந்தீங்கன்னா அதை டிவி கூட கட்ட முடியாது, அதுக்கு ஃபோன் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும். லோன் ஏதாவது இருந்தால் அதில் ப்ராப்ளம் தான். அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் வருங்க. நீண்ட காலமாக வராத பணம் விஷயம் இப்போ கேட்பாங்க. ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது நீங்கள் கூட மறந்துருக்கலாம், அந்த பணத்தை கேட்டு இப்போ அர்ஜென்ட்டாக வேணும்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் மறக்க மாட்டீங்க. துளாராசி எப்போவுமே நேர்மை தானே, கண்டிப்பாக நான் பதில் வச்சுருப்பேன். சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் பதில் சொல்ல போகிறீங்க. தைரியமாக இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனைகள் வராது. உறவுக்குள்ள பகை விரோதம் வரதுக்கு வாய்ப்பு, ஏன்னா புதன் வக்கரமடைந்து சொந்தக்காரங்களுக்குள்ள பிரச்சனை வரும். பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். அன்பு மலேசியா சொந்தங்களே, மலேசியா மீண்டும் வருகிறேன். ஏப்ரல் மாதம் 2nd வீக்கில் பிளான் பண்ணியாச்சு. டேட்டு இன்னும் அடுத்த வாரம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவேன். இந்த மலேசியா வர பயணத்தில் சனி பகவானோட பயிற்சிக்காக முக்கியமாக வருகிறோம். சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா, அதுக்காக உங்கள் கண்ட்ரியில் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான தனியாக ஹால் பார்த்தாச்சு. வாய்ப்புள்ளவங்க அந்த ஹாலோட அட்ரஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? மெசேஜ் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க, அங்கே உங்களுக்கு நான் சங்கல்பம் பண்ணி பிரசாதம் கொடுத்துரும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த இப்போ நடக்கிற நம்ம கோவில் நடக்குது இல்லையா 29ஆம் தேதி, அந்த பூஜைக்கு நீங்கள் முன்னாடி புக் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வரது வந்து ஏப்ரல் 2nd வீக்கில் வரேன். நீங்கள் இப்போவே புக் பண்ணி வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். மலேசியாவில் நான் புக் பண்ணிக்கிறேங்க, அங்கே வரேங்க அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இங்கேயும் சங்கல்பம் பண்ணி இங்கேருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு தான் அங்கே வரோம். அங்கேயும் யாகம் பண்ணி நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறேன். புரிஞ்சுக்கோங்க, 2 இடத்துலேருந்து உங்களுக்கு பிரசாதம் கிடைக்குது. வரவங்களுக்கு சனி பயிற்சியோட யாகம் சங்கல்பம் 2ம் அங்கே நடக்குது. கூடவே வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு பிரசாதமும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். 2வது மகாலட்சுமியோட பாத தரிசனமும் கிடைக்கும். மலேசியாவில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கண்ட்ரிலே வந்து பூஜை பண்ணி நான் உங்களுக்கு தந்துடுறோம், ஓகேவா? அதனால் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் ரகசியமாக வரும், அதை தக்க வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும், ஓகேவா? பயப்படாதீங்க, தக்க வச்சுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றியோடையும் திடீர் திருமணயோகமையும் வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஒரு சில தடைகள் வர மாதிரி ஒரு தோற்றம் வரும். ஆனால் நிரந்தர தடையால் சின்ன ஒரு தடை மாதிரி ஒரு பயம் வரும். பயப்படாதீங்க, நல்லது நடக்கும். பயம் வேண்டாம், தெளிவாக இல்லைங்க. நீங்கள் நினைச்ச மார்க் எடுப்பீங்க. குழப்பாமல் தெளிவாக இருந்தீங்களாவே போதும். ஏன்னா உங்கள் பெற்றவங்க உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்தால் பெற்றவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. நல்லபடியாக இருக்கலாம், ஓகேவா? பயப்படாதீங்க. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் அக்கம் பக்கத்தாரிடம் கவனமாக இல்லைங்க. நீங்கள் என்ன தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்கள பற்றி ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. வீண் பழி வரும், தேவையில்லாத சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் எச்சரிக்கை இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். இல்லைனா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு தேவையில்லாத ஒரு பழியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரம் வரதுக்கு ஆரம்பம். பார்த்து நடந்துக்கோங்க. இல்லைனா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே விரோதம் பகை சண்டை இதெல்லாம் கொண்டு போகலாம். டைவர்ஸ் வரைக்கும் கூட ஒரு சிலர் கொண்டு போயிடும். அதெல்லாம் வராமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அமைதி ரொம்ப தேவை. அமைதியோ அமைதி, அப்படி அமைதியாக இல்லைங்க. எத்தனையோ வழிகளை தாங்கி தான் அவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சித்திரை மாதம் தொட்டால் போதும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் தாங்க, ஒன்றும் அதிக நாள். சரியா? வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுது. புதிய வேலைக்கான முயற்சி எடுங்க. இருக்கிற வேலையில் குழப்பம் பிரச்சனை வரப்போது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அங்காரக சதுர்த்தி போயிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களோட எதிரியோட தாக்கம் குறைஞ்சி நீ கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்களாவே நிச்சயமாக நல்லது நடக்கும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவானும், 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் ராகு புதன் இருப்பார். இல்லை புதன் சுக்கிரன் வக்கரமாக இருப்பாங்க. 7ஆம் இடத்துல குரு, 8ல் செவ்வாய், ராசிநாதன் 8ல் இருப்பார். ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, ஆனால் 2 கிரகம் வக்கரமாக இருக்கார். அதை கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க.
இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயணம் திட்டமிட்டு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நான் பயணத்தில் கொஞ்சம் சிக்கல்கள், தடைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சந்திரன் உங்களுக்கு 11ஆம் இடத்துல பயணத்தை ஆரம்பிக்கிறதுனால லாபகரமான விஷயம் நடக்கும். வருமானம் வரும். செலவுகள் அதுக்கேற்றபடி நடக்கும். வரவுகள் புதிய வரவுகள் அதிகரிக்கும். அதுக்கு திட்டமிடுங்க, நல்லதுகள் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலம். திடீர் பணம் வரும். சந்தோஷமாக எதிர்பார்த்துருங்க. சிக்கனமாக செலவு பண்ணி பக்குவமாக நடந்துட்டிங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். புதிய வேலையில் ஏதாவது மாற்றம் வரலாம். ராசிநாதன் 8ல் இருக்கிறனால கோபம், விரோதம், பகையை வளர்த்துக்காதீங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நன்மைகள் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வண்டி வாகனத்தில் கவனம் எச்சரிக்கை அந்த நல்லது. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சின்னதாவது ரத்த காயம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இல்லைங்க எதுலேயும். அது இருந்துட்டிங்களாவே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சொத்து சம்மந்தமான பிரச்சனை வரும். சகோதரர்களுக்குள்ள பகை, சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுத்து போங்க, நல்லது. பண விஷயத்தில் கராராக இருந்துக்கோங்க, அதுதான் நல்லது. நீங்கள் ஏற்கனவே கரார் தான், அது உங்களுக்கு தெரியுது தானே, கரெக்டு. அப்புறம் என்ன, அப்புறம் அதை கரெக்டாக எழுதி வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு தடையும் வராது. உறவுகளை கொடுத்த பணம் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அன்பு மலேசியா சொந்தங்களே, மலேசியா மீண்டும் வருகிறேன். ஏப்ரல் மாதம் 2nd வீக்கில் பிளான் பண்ணியாச்சு. டேட்டு இன்னும் அடுத்த வாரம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவேன். இந்த மலேசியா வர பயணத்தில் சனி பகவானோட பயிற்சிக்காக முக்கியமாக வருகிறோம். சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா, அதுக்காக உங்கள் கண்ட்ரியில் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான தனியாக ஹால் பார்த்தாச்சு. வாய்ப்புள்ளவங்க அந்த ஹாலோட அட்ரஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? மெசேஜ் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க, அங்கே உங்களுக்கு நான் சங்கல்பம் பண்ணி பிரசாதம் கொடுத்துறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த இப்போ நடக்கிற நம்ம கோவில் நடக்குது இல்லையா, 29ஆம் தேதி, அந்த பூஜைக்கு நீங்கள் முன்னாடி புக் பண்ணி வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வரது வந்து ஏப்ரல் 2nd வீக்கில் வரேன். நீங்கள் இப்போவே புக் பண்ணி வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். மலேசியாவில் நான் புக் பண்ணிக்கிறேங்க, அங்கே வரேங்க அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இங்கேயும் சங்கல்பம் பண்ணி இங்கேருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு தான் அங்கே வரோம். அங்கேயும் யாகம் பண்ணி நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறேன். புரிஞ்சுக்கோங்க, 2 இடத்துலேருந்து உங்களுக்கு பிரசாதம் கிடைக்குது. வரவங்களுக்கு சனி பயிற்சியோட யாகம், சங்கல்பம் 2ம் அங்கே நடக்குது. கூடவே வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு பிரசாதமும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். 2வது மகாலட்சுமியோட பாத தரிசனமும் கிடைக்கும். மலேசியாவில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கண்ட்ரிலே வந்து பூஜை பண்ணி நான் உங்களுக்கு தந்துடுறோம், ஓகேவா? அதனால் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் வந்து சந்தோஷம் கொடுக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண், கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வரணும் அமைகிறது. ரொம்ப நாள் ஏற்கனவே பார்த்த வரனே மீண்டும் நிச்சயிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக எதுக்கோங்க, இதுதான் சரியான வரணம் அமையும். மாணவ மாணவருக்கு நல்ல பேர்கள் கிடைக்குது. நினச்சபடி எக்ஸாம் ஈஸியாக இருக்குது, கவலைப்பட தேவையில்ல, ஃப்ரீயாக இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு உறவுக்குள்ள பகை, விரோதம் வருது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இல்லைங்க. 2வது நீங்கள் ரொம்ப நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நம்பிட்டீங்க, கொஞ்சம் பார்த்து கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லைனா ஒரு ஏமாற்றமே கொண்டு போயிடும். கொஞ்சம் என்ன சொல்லலாம், ஒரு வெறுப்புணர்வோடு இருக்கீங்க, அது ஏன்னு தெரியல. சித்திரை மாதத்துக்கு மேலே அது கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2-3 கிரகங்கள் மாறுறாங்க, அதனால் ஒரு வாய்ப்பு வருது. குழந்தைங்களை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டிங்களா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்காக இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். குழந்தைங்க மேலே இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்சம் குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அதனால் சத்தான உணவுகள் கொடுங்க. வெயிலில் பார்த்து நடந்துக்கோங்க. இதுக்கு மேலாம் கொஞ்சம் வெயில் காலம், வீட்டிலேயே ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி போடுங்க. கடையில் வாங்குறத விட வீட்டிலேயே ஏதாவது கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சு கொடுங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கோபம், விரோதம் வரும். கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட பகை, விரோதம் வர வாய்ப்பு இருக்குது. கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி தீதி அன்னைக்கு முருகன் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நிச்சயம் நடக்கும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் இருப்பாங்க. அதில் சுக்கிரனும் புதனும் வக்ரகமாக இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, 7ல் செவ்வாய் இருப்பார், 10ல் கேது பகவான் இருப்பார். 10ஆம் இடத்துலேருந்து சந்திர பகவான் பயணத்தை ஆரம்பிக்கிறார். நல்லதுகள் நிறையா நடக்கும். மனசுக்கு பிடிச்சமான விஷயங்கள் நிறையா இருக்கும் அந்த வாரம். சந்தோஷ செய்தி வீட்டுக்கு வரும். தேவையில்லாத சிக்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வாரம். பண விஷயத்தில் லாபம் உண்டு. வாடிக்கையாளர் அதிகமாகுங்க. புதிய விஷயங்களை செய்து மகிழ்வுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா குரு 6ல் இருக்கிறாரு, அதனால் சித்தர்களோட வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் 2 சித்தர்களோட ஜெயந்தி வருது. காரைக்கால் அம்மையாரோட ஜெயந்தி வருது, வீட்டில் விளக்கேற்றுங்க. அதே போல் பதஞ்சலியோட ஜெயந்தி வருகிறது.
திருப்பட்டூர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, பிரம்மாவோட கோயிலுக்கு, நல்லது நடக்கும். ஓகேவா? வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிறது ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன பயம் இருந்தது, பயப்படாதீங்க. கூலாக அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு யார் எதிரியாக்குறானோ அவங்களே நண்பர்களாக மாறிடுவாங்க. நல்லது நடக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல தோழர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு எப்போதும் நன்றி சொல்லுங்கள். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து வாங்கலாம், கார் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், புதிய தொழில் தொடங்கலாம், வருமான உயர்வுகள் வரும், மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது. சந்தோஷமாக அனுப்புவீங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். குழந்தைங்க இடத்துல அன்பு அதிகம் செலுத்துங்க, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். வீட்லேயும் சந்தோஷம் செய்திகள் வருகிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் விசேஷம் கூடி வருகிறது, வாழ்த்துக்கள். அன்பு மலேசியா சொந்தங்களே, மலேசியா மீண்டும் வருகிறேன். ஏப்ரல் மாதம் 2nd வீக்கில் பிளான் பண்ணியாச்சு. டேட்டு இன்னும் அடுத்த வாரம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவேன். இந்த மலேசியா வர பயணத்தில் சனி பகவானோட பயிற்சிக்காக முக்கியமாக வருகிறோம். சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா, அதுக்காக உங்கள் கண்ட்ரியில் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான தனியாக ஹால் பார்த்தாச்சு. வாய்ப்புள்ளவங்க அந்த ஹாலோட அட்ரஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? மெசேஜ் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க, அங்கே உங்களுக்கு நான் சங்கல்பம் பண்ணி பிரசாதம் கொடுத்துறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த இப்போ நடக்கிற நம்ம கோவில் நடக்குது இல்லையா, 29ஆம் தேதி, அந்த பூஜைக்கு நீங்கள் முன்னாடி புக் பண்ணி வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வரது வந்து ஏப்ரல் 2nd வீக்கில் வரேன். நீங்கள் இப்போவே புக் பண்ணி வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். மலேசியாவில் நான் புக் பண்ணிக்கிறேங்க, அங்கே வரேங்க அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இங்கேயும் சங்கல்பம் பண்ணி இங்கேருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு தான் அங்கே வரோம். அங்கேயும் யாகம் பண்ணி நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறேன். புரிஞ்சுக்கோங்க, 2 இடத்துலேருந்து உங்களுக்கு பிரசாதம் கிடைக்குது. வரவங்களுக்கு சனி பயிற்சியோட யாகம் சங்கல்பம் 2ம் அங்கே நடக்குது. கூடவே வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு பிரசாதமும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். 2வது மகாலட்சுமியோட பாத தரிசனமும் கிடைக்கும். மலேசியாவில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கண்ட்ரிலே வந்து பூஜை பண்ணி நான் உங்களுக்கு தந்துடுறோம். ஓகேவா? அதனால் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்பு ஒன்று தேடிட்டு இருக்கிறீங்க, அது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுங்க. நண்பர்களோட உதவி கேளுங்க, கண்டிப்பாக அவர் மூலிமா தான் கிடைக்கும். நீங்களாம் முயற்சி பண்ணால் கிடைக்காது, நண்பர்கிட்ட கேட்டால் மட்டும்தான் அது கிடைக்கும். கேட்டு பார்த்தேன் கிடைக்கலன்னா திரும்ப திரும்ப கிடைக்கிற வரைக்கும் கேளுங்க. ஆடாப்பா இவன் தொல்லையை தாங்க முடியல, அதை எப்படியாவது வாங்கி கொடுத்துலான்னு சொல்லி பண்ணி கொடுத்துடுவாங்க. நீங்கள் அதுக்கு கூச்சப்படாதீங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமண செய்தி கன்ஃபார்ம் ஆகும். இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் வரும், சொந்தத்திலே வரன் அமையும், வாழ்த்துக்கள். அதே போல் தாய் வழி உறவினர்கள் மூலிமா வரன் அமையும், அவங்களோட சப்போர்ட்டால் தான் வரும். அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. எதிர்கால வாழ்க்கைக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு இந்த வாரத்தில் நடக்கும், வாழ்த்துக்கள். மாணவருக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கும், எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. குரு வக்கரமாக சின்ன சின்ன தடை வரும். அதனால் சித்தர்கள் அவரோட ஜீவசமாதிக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு மாற்றம் வரும். இல்லை வீட்டிலேருந்தே நினச்சிக்கோங்க, அவங்களோட அருளாசையால் எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுவீங்க. இல்லத்தரசிகளுக்கு அம்மாவோட உடல்நிலையை பார்த்துக்கோங்க. உங்கள் அம்மாவுக்கு ப்ராப்ளங்கள் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ப்ராப்ளம், எனக்குமே ப்ராப்ளம் ஆரம்பிச்சு அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. ஆமாங்க, வயது சம்மந்தமான பிரச்சனை வருது, காரம் சேர்த்த வேண்டாம். அல்சர் மாதிரி ஒரு பயந்துட்டு இருக்குது, அது அல்சர் இல்லை, ஆனால் நீங்கள் அப்படி ஒரு பயம் இருக்குது. அதனால் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, காரத்தை குறைச்சிட்டுக்கோங்க. வேலைக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிடாம இருந்தீங்களா அதை கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். கொஞ்சம் ஹெல்த்து மேலே இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்திங்கன்னா நல்லது. இல்லைனா வயிறு, கர்ப்பப்பை புண்ணு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பாதாம் பிசுன்னு இதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் மெடிக்கல் கையிலுங்க, அவங்க சொல்லுவாங்க ஒரு சில ஆலோசனைகள், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க, ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் உங்களுக்கு. சரியா? வாய்ப்பு கிடைக்கும், போயிட்டு வாங்க. இறைவன் உங்களை அழைக்கிறார், தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. தையல் நாயகி அம்பாலும் முத்துக்குமார சுவாமியும் அழைக்கிறாங்க, தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. யாருக்கெல்லாம் அந்த எண்ணம் இருந்தது அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படிங்கிறத அவங்க மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்களா நல்லது. எல்லாத்துக்கும் ஆலோசனை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, அப்படிலாம் வேண்டாம். அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க, நீங்கள் உங்கள் ஒர்க்கில் மட்டும் கவனம் செலுத்துங்க, அதுதான் நல்லது. இல்லைனா அவங்கள ஒரு வாயாடி, ஒரு அடாவடி, ஏதாவது ஒரு பேர் வச்சுருவாங்க, பார்த்து கவனமாக இருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள், ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அதே போல் அஷ்டமி தேதி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள், தடைகள் நிவர்த்தி ஆகும். மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்திலும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார், 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் இருப்பாங்க. இதில் சுக்கிரன் புதன் வக்ரநிலையில் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு, 6ல் செவ்வாய் பகவான் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல
கேது பகவான் இருப்பார். இந்த வாரம் 9ஆம் இடத்துலேருந்து கிரகங்கள் பயணிக்கிறாரு சந்திர பகவான். அதன் மூலிமா உங்களுக்கு நல்லதுகள் நடக்கும். சந்திரன் 9, 10, 11, 12 அப்படிங்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும், நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய நல்ல மாற்றங்களும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க. மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நிறையா நன்மையான விஷயங்கள் நிறையா நடக்கும். அதை கேதர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லது உங்களுக்கு அதிகரிக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வாரமாகுது. ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அதன் மூலிமா அதீத வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு கடவுள். அதை பயன்படுத்திக்கோங்க. திடீர் வருமான உயர்வுக்கான வழிகள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாரம், பயன்படுத்திக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். அரசாங்க வேலை சம்மந்தமாக எக்ஸாம் ஏதாவது எழுத போகிறீங்கன்னா அதுக்கான ஐடியாஸ் கிடைக்கலாம். ஒரு சில பேர் எழுதிங்கன்னா அதுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கும். அதுக்கான ஜாப் இந்த ஊருன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஊர் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும். அவங்க பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். இவ்வளோ காலம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்தில் அமைதியான விஷயங்கள் நிறைய நடக்கும். அதீத சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குது கடவுள். அதை பயன்படுத்திக்கோங்க. வண்டி வாகனம் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் நீண்ட நாள் திருமண தடையாக இருந்தால் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சம்பதிகள் பிரிஞ்சிருந்தீங்களா சேருவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு 2ஆம் திருமணம் ஒத்து வரும். அதுக்கான வாய்ப்புகள் வரும். நல்ல செய்திகள் வீடு வந்து சேரக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. அன்பு மலேசியா சொந்தங்களே, மலேசியா மீண்டும் வருகிறேன். ஏப்ரல் மாதம் 2nd வீக்கில் பிளான் பண்ணியாச்சு. டேட்டு இன்னும் அடுத்த வாரம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவேன். இந்த மலேசியா வர பயணத்தில் சனி பகவானோட பயிற்சிக்காக முக்கியமாக வருகிறோம். சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா, அதுக்காக உங்கள் கண்ட்ரியில் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான தனியாக ஹால் பார்த்தாச்சு. வாய்ப்புள்ளவங்க அந்த ஹாலோட அட்ரஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? மெசேஜ் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில். நான் உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க, அங்கே உங்களுக்கு நான் சங்கல்பம் பண்ணி பிரசாதம் கொடுத்துறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்னா, இந்த இப்போ நடக்கிற நம்ம கோவில் நடக்குது இல்லையா 29ஆம் தேதி, அந்த பூஜைக்கு நீங்கள் முன்னாடி புக் பண்ணி வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வரது வந்து ஏப்ரல் 2nd வீக்கில் வரேன். நீங்கள் இப்போவே புக் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். மலேசியாவில் நான் புக் பண்ணிக்கிறேங்க, அங்கே வராங்க அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இங்கேயும் சங்கல்பம் பண்ணி இங்கேருந்து பிரசாதம் எடுத்துக்கிட்டு தான் அங்கே வரோம். அங்கேயும் யாகம் பண்ணி நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறேன். புரிஞ்சுக்கோங்க. 2 இடத்துலேருந்து உங்களுக்கு பிரசாதம் கிடைக்குது. வரவங்களுக்கு சனி பயிற்சியோட யாகம் சங்கல்பம் 2ம் அங்கே நடக்குது. கூடவே வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு பிரசாதமும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். 2வது மகாலட்சுமியோட பாத தரிசனமும் கிடைக்கும். மலேசியாவில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கண்ட்ரிலே வந்து பூஜை பண்ணி நான் உங்களுக்கு தந்துடுறோம். ஓகேவா? அதனால் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு பயணங்களால் வெற்றி அடையக்கூடிய காலம். தூரதேசத்துலேருந்து நல்ல தகவல் வரும். எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலேருந்து தான் வரணும் அமையும். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மாணவ மாணவிக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கும். ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நல்லது நிச்சயம் நடக்கக்கூடிய வழி பிறக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். சகோதரன் சகோதரி பிரிஞ்சிருந்தால் கூட இணைவீங்க. பிரிஞ்ச குடும்பம் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. பங்காளி சண்டை, இந்த மாதிரி சண்டைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வழி கிடைக்கும். சந்தோஷ செய்தி வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரம் நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்கும். மகிழ்ச்சியை கொடுக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வருகிறது. கூடி கொண்டாட போகிறீங்க. வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை. நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பேசாமல் இருந்தவங்கெல்லாம் மன விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஓகேவா? அப்போ பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி மகிழ்ச்சி கொடுக்கும். சத்தியமாக கொடுக்கும். கவலைப்படாதீங்க. நீங்கள் நினச்ச காரியம் நிச்சயம் நடக்கும். ஓகேவா? வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து நல்ல செய்திகள் வரும். மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அது ஒரு சில பேருக்கு பொறாமையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வருகிறது. நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அங்கார சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக நல்லா நடக்கும். பஞ்சமி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மாற்றம் நிச்சயம் நடக்கும். குபேர யோகோடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் இருப்பார். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் இருப்பாங்க. இதில் சுக்கிரன் புதன் வந்து வக்கரங்கள் இருப்பாங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல பயணத்தை ஆரம்பிக்கிறார். சந்திராஷ்டமம் இருக்குது. 16ஆம் தேதி அந்த ஒரு நாள்
மட்டும் சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சந்திராஷ்டமம் நைட்டு 1:15 வரைக்கும். அந்த காலகட்டம் எடுக்கும் முடிவுகள் கொஞ்சம் கவனமாக எடுத்தீங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் நிறைய நல்லதுகள் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சகோதரன் சகோதரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்களோட உண்மையான பாசத்தோட கேட்டு பாருங்கள், அப்போ தான் விட கிடைக்கும். இல்லைனா பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுங்க, ரொம்ப முக்கியம். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. கஷ்டம் பண சிக்கல் வர்றதுக்கான வாரமாக இந்த வாரங்கிறதுனால பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது. கடன் அதிகம் வாங்கிடாதீங்க, ஏற்கனவே வாங்கின கடனே அதிகம் இருக்கிறதுனால பதில் சொல்ல முடியாமல் தான் இருக்கீங்க. கண்டிப்பாக கடனை குறைச்சி வாங்க, கடன் வாங்கி கடன் கட்ட வேண்டாம், வேறு ஏதாவது வகையில் திட்டமிடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். குறைவான வட்டி கடன் கிடைக்குதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதிகமான வட்டிக்கு எங்கே வாங்கியிருக்குமோ அதை கட்டுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், திடீர் வேலையில் சம்பள உயர்வுகள் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. அதே போல் அரசாங்க வேலை சம்பந்தமாக முயற்சி பண்ணுறீங்கன்னா நல்ல தகவல்கள் வரும், நிலையான விஷயங்கள் நடக்கும், மாற்றம் நடக்கக்கூடிய வாரம், எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நடக்கும், வியாபாரத்தை புதுமைப்படுத்துவீங்க, புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகுங்க, பட்ட கஷ்டத்துக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு வழி கிடைக்கும், அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. 7.5 சனியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஜென்ம சனி பகவான் உங்களை விட்டு விலக போகிறாரு, அதன் மூலியமா ஒரு மாற்றம் வரும், அதுக்கேற்ற வழி கிடைக்கும். அடுத்த 2.5 வருஷத்துக்கான முறையான திட்டம் எடுத்தீங்களா நிச்சயமாக நல்லது நடக்கும். பயம் தேவையில்லைங்கிறத நம்புங்க. அன்பு மலேசியா சொந்தங்களே, மலேசியா மீண்டும் வருகிறேன். ஏப்ரல் மாதம் 2nd வீக்கில் பிளான் பண்ணியாச்சு. டேட்டு இன்னும் அடுத்த வாரம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவேன். இந்த மலேசியா வர பயணத்தில் சனி பகவானோட பயிற்சிக்காக முக்கியமாக வருகிறோம். சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா, அதுக்காக உங்கள் கண்ட்ரியில் ஒரு சங்கல்பம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான தனியாக ஹால் பார்த்தாச்சு. வாய்ப்புள்ளவங்க அந்த ஹாலோட அட்ரஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? மெசேஜ் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க, அங்கே உங்களுக்கு நான் சங்கல்பம் பண்ணி பிரசாதம் கொடுத்துறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த இப்போ நடக்கிற நம்ம கோவில் நடக்குது இல்லையா 29ஆம் தேதி, அந்த பூஜைக்கு நீங்கள் முன்னாடி புக் பண்ணி வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வரது ஏப்ரல் 2nd வீக்கில் வரேன், நீங்கள் இப்போவே புக் பண்ணி வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். மலேசியாவில் நான் புக் பண்ணிக்கிறேங்க, அங்கே வரேங்க அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இங்கேயும் சங்கல்பம் பண்ணி இங்கேருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு தான் அங்கே வரோம், அங்கேயும் யாகம் பண்ணி நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறேன். புரிஞ்சுக்கோங்க, 2 இடத்துலேருந்து உங்களுக்கு பிரசாதம் கிடைக்குது. வரவங்களுக்கு சனி பயிற்சியோட யாகம் சங்கல்பம் 2ம் அங்கே நடக்குது. கூடவே பார்த்தீங்களா உங்களுக்கு பிரசாதமும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். 2வது மகாலட்சுமியோட பாத தரிசனமும் கிடைக்கும். மலேசியாவில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கண்ட்ரிலேயே பூஜை பண்ணி நாங்கள் உங்களுக்கு தந்துடுறோம், ஓகேவா? அதனால் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்க திடீர் அதிர்ஷ்டம் மூலிமா நல்ல வாய்ப்புகள் வருது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமணம் அமைறதுக்கான வாய்ப்புகள் கூடி வந்திருக்குது, சரியாக பயன்படுத்தி திருமணத்தை அமைச்சிக்கோங்க. குறிப்பாக அவங்களோட சகோதரன் சகோதரி மூலிமா திருமணம் அமைக்கிறது அவங்களோட ரெஃபரல் தான் வருது, இல்லைனா சித்தப்பா படிப்பு வகையில் அவங்களோட ரெஃபரில் வருகிறது, அதை பயன்படுத்திக்கோங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். மாணவ மாணவிக்கு படிப்பில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது, முன்ன இருந்தது இப்போ கொஞ்சம் பழக்கவழக்கங்கள் மாற்றிட்டீங்க, நல்லது, வாழ்த்துக்கள். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் அமைதி நிகழ்கிறது, சண்டை சச்சரவு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகோதரன் சகோதரிக்குள்ள மட்டும் ப்ராப்ளம் வருது, அவரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பொறுப்பு உங்ககிட்ட இருக்கிறனால கவனமாக கேட்டு அக்கறையாக பேசி அவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள், நல்லது நடக்கும். ஒரு சில பேர் சண்டை பண்ணி பிரிஞ்சிருப்பீங்க, அவங்களும் மனம் விட்டு பேசி சேர்ந்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இது ஒரு நல்ல காலகட்டம், பிரிஞ்சவங்க இணையக்கூடிய ஒரு காலகட்டம், நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. நீண்ட கால் பிரிஞ்சிருந்தவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது, மனம் விட்டு பேசுவீங்க, பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், நல்லது நடக்கக்கூடிய வாரமாக மாறுகிறது. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல நல்லதுகள் நடக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும், பண பிரச்சனைகள் இந்த வாரம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு தேங்காய் சாதம் செஞ்சு தானம் பண்ணுங்கள், தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, நல்லது நடக்கும். தேங்காய் எண்ணெயில் விளக்கு போடுங்க, மாற்றம் உண்டு. 29/3/2025 அன்னைக்கு சனி பயிற்சி விழா சிறப்பான முறையில் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி திருக்கோயில் நடக்குது. அதில் குடும்ப சங்கல்பத்தில் கலந்துக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆஞ்சநேயருக்கான மூலிகை தாயத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம்.
அதிக பேருக்குலாம் ரொம்ப குறைவான நபர்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். 44 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த தாயத்து. அதிக பேருக்கு நாங்கள் பண்ணல. ஏன்னா உத்தரவே அவ்வளோதான் வந்திருக்குது. அதனால் முன்கூட்டியே புக் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 வாரம் தான் டைம் இருக்குது. இது 4 ராசிக்காரங்க உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. எல்லாரும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் ஃபேமிலியில் அதாவது 7.5 சனி பகவான் பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த 3 ராசிக்காரங்கள் கும்பம், மீனம், மேஷம், அப்புறம் அஷ்டம சனி பகவான் பிடிச்சிருக்காரு இல்லையா, சிம்ம ராசி, அவங்க மட்டும் இந்த தாயத்து வாங்கி கட்டிக்கோங்க. உங்களுக்கு 2.5 வருஷத்துக்கு 100% ஒரு பாதுகாப்பு உங்கள் கூடவே பயணிக்கும். அதனால தான் நாங்கள் வெள்ளியில் போட்டு கொடுக்குறோம். வெள்ளி தாயத்தில் போட்டு தரோம். இது ரொம்ப விசேஷமானது. ஃபுல்லாக மூலிகை தான் இருக்கும். சரிங்களா? இந்த மூலிகை போட்டு கயிறு கயிறு கொடுத்துருவோம். ஓகேவா? கயிறு கட்டி தான் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம். உங்கள் பேர் சொல்லி தான் சங்கல்பம் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் பேர் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பேர் சொல்லி சங்கல்பம் பண்ணி ஆஞ்சநேயர் பாதத்தில் வச்சு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதுவும் சனி பகவானோட திசையான மேற்கு திசையை நோக்கி தான் சனி பகவான் இருக்காரு. மேற்கு திசையில் மகாலட்சுமி இருக்காங்க. பக்த ஆஞ்சநேயர்கிட்ட வச்சு தான் கொடுக்குறோம். அதனால் ஆஞ்சநேயர் பக்தர்களை நிச்சயமாக காப்பாற்றுவார். இது மிக பிரம்மாண்டமான ஒரு வேள்வியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வாய்ப்புள்ளவங்க உடனடியாக புக் பண்ணிக்கோங்க. இந்த தாயத்து ரொம்ப விசேஷமானது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த தாயத்தை நீங்கள் அணிகிறப்ப உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் நடக்கும். ஆஞ்சநேயர் எப்போதும் உங்கள் கூடவே இருப்பார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சனி பகவானோட தோஷத்துலேருந்து நிவர்த்தி பெறுவீர்களாக. மீன் போன்ற சுறுசுறுப்பாக எங்கள் மீனராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் இருப்பாங்க. புதன் சுக்கிரன் வக்ரம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 12ல் சனி பகவான் இருப்பார். ஜென்ம சனியாக வரப்போகிறாங்க மிக விரைவில். அதனால் அதோட தாக்கங்கள் இருக்கும். அலைச்சல் அதிகம் இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பங்குச்சந்தை இந்த மாதிரி விஷயம் பண முதலீடு பண்ணிடுச்சுன்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதில் ஏதாவது ஏமாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ரொம்ப கவனம் எச்சரிக்கைனா ஒரு பெரிய லாஸை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வர்றதுனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இல்லைன்னா கோர்ட்டு வழக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமம் வரும். 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி பகல் 2 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழிலில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 3, 4 குடையவனும் 7, 8 குடையவனும் வக்கரமாக இருக்காங்க. அப்போ ஹெல்த் விஷயம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. வண்டி வாகனத்தை சர்வீஸ் விட்ருங்க, இல்லைன்னா மாற்றிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா அது சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வரலாம், கோர்ட்டு கேஸ் வரலாம். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வேலைக்கு போகிற நண்பர்களுக்கு வேலையில் உங்களுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய நடக்குது. இன்னும் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக பிரச்சனையை தூண்டுறாங்க. பார்த்து கோவப்படாமல் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இல்லைனா இருக்கிற வேலையில் பகை பாதிப்பு உண்டாகும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் கவனித்து செஞ்சீங்களா எந்த பிரச்சனையும் இல்லை. அசால்ட்டாக இருந்தீங்களா கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. பணம் முதலீடு பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இந்த 2.5 வருஷம் எதுலேயும் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்துட்டிங்களா நல்லது. இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் அவமானம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அவமானம் சந்தித்தா பரவாயில்ல, கோர்ட்டு கேஸு ஜெயில் அப்படிங்கிறது கூட ஒரு சிலருக்கு வருகிறது. பயப்படுத்தலை, தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக இல்லைங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரத்தில் அதுக்கான ஒரு அச்சாரம் வரும். அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டீங்களா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். எந்த ஒரு சிக்கலும் வராது. தப்பிக்கிறதுக்கு வழி உண்டு, பார்த்துக்கோங்க. அன்பு மலேசியா சொந்தங்களே, மலேசியா மீண்டும் வருகிறேன். ஏப்ரல் மாதம் 2nd வீக்கில் பிளான் பண்ணியாச்சு. டேட்டு இன்னும் அடுத்த வாரம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவேன். இந்த மலேசியா வர பயணத்தில் சனி பகவானோட பயிற்சிக்காக முக்கியமாக வருகிறோம். சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா, அதுக்காக உங்கள் கண்ட்ரியில் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான தனியாக ஹால் பார்த்தாச்சு. வாய்ப்புள்ளவங்க அந்த ஹாலோட அட்ரஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? மெசேஜ் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க, அங்கே உங்களுக்கு நான் சங்கல்பம் பண்ணி பிரசாதம் கொடுத்துறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த இப்போ நடக்கிற நம்ம கோவில் நடக்குது இல்லையா 29ஆம் தேதி, அந்த பூஜைக்கு நீங்கள் முன்னாடி புக் பண்ணி வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வரது வந்து ஏப்ரல் 2nd வீக்கில் வரேன். நீங்கள் இப்போவே புக் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். மலேசியாவில் நான் புக் பண்ணிக்கிறேங்க, அங்கே வரேங்க அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இங்கேயும் சங்கல்பம் பண்ணி இங்கேருந்து பிரசாதம் எடுத்துக்கிட்டு தான் அங்கே வரோம். அங்கேயும் யாகம் பண்ணி நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறேன். புரிஞ்சுக்கோங்க, 2 இடத்துலேருந்து உங்களுக்கு பிரசாதம் கிடைக்குது. வரவங்களுக்கு சனி பயிற்சியோட யாகம் சங்கல்பம் 2ம் அங்கே நடக்குது. கூடவே வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு பிரசாதமும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். 2வது மகாலட்சுமியோட பாத தரிசனமும் கிடைக்கும். மலேசியாவில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கண்ட்ரிலே வந்து பூஜை பண்ணி நான் உங்களுக்கு தந்துடுறோம். ஓகேவா? அதனால் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.
கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்ல காரியம் நடக்கும்ட்டு அது தடையாகுது. உங்கள் கூட இருக்கிறவங்களே அதுக்கு எதிராக மாறுறாங்க. அது புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கூட ஒரு சிலருக்கு தடையாகலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. ஏற்கனவே ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கேன். அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக அந்த தடை நிவர்த்தி ஆகிடும். இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் ப்ராப்ளம் பிரச்சனைகள் வருகிறது. குறிப்பாக உங்களோட சகோதர சகோதரி உங்களுக்கு எதிராக இருக்காங்க. அவங்க கொடுத்த பணம் இல்லை நீங்கள் கொடுத்த பணம் இல்லை வாங்கின பணம் கட்ட முடியாமல் ரொம்ப தவிர்த்துட்டு இருக்கிறீங்க. அதுவே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. செக்கில் ஏதாவது கையெழுத்து போடுறீங்களா, அது 10,000 ஏதாவது கொடுத்தீங்களா, அதில் ஏதாவது சிக்கல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லி அதை பேசி தீர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் டைம் கேளுங்க. ஒரு 4 பேர் வச்சு ஒரு பஞ்சாயத்து மாதிரி வச்சு டைம் கேளுங்க. அது கிடைக்கும். அப்போ தான் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். இல்லைன்னா அதுவே ஒரு பயம் சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் விரோதம் பகை வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும் இந்த வாரம். வேலைக்கு செல்லும் சகோதரி வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருங்க. இல்லைன்னா புதிய வேலை தேடிக்கோங்க. இருக்கிற வேலையில் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, அது உங்களுக்கே தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திட்டமிட்டீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி அன்னைக்கு எந்த முருகனை வேணும்னோ கரெக்டுங்க, திருச்செந்தூர் முருகனை தான் மறக்காமல் வேண்டிக்கோங்க. அவர் அருளால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். ஜென்ம சனி பகவான் வராரு, கவலைப்படாதீங்க. அதுக்கு நிறையா வழிகள் இருக்குது, நிறையா பிரார்த்தனைகள் இருக்குது. அதை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். 29/3/2025 அன்னைக்கு சனி பயிற்சி விழா சிறப்பான முறையில் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் நடக்குது. அதில் குடும்ப சங்கல்பத்தில் கலந்துக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆஞ்சநேயருக்கான மூலிகை தாயத்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதிக பேருக்குலாம் ரொம்ப குறைவான நபர்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். 44 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த தாயத்து. அதிக பேருக்கு நாங்கள் பண்ணல, ஏன்னா உத்தரவே அவ்வளோதான் வந்திருக்குது. அதனால் முன்கூட்டியே புக் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 வாரம் தான் டைம் இருக்குது. இது 4 ராசிக்காரங்க உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. எல்லோரும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் ஃபேமிலியில் அதாவது 7.5 சனி பகவான் பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த 3 ராசிக்காரங்கள் கும்பம், மீனம், மேஷம், அப்புறம் அஷ்டம சனி பகவான் பிடிச்சிருக்காரு இல்லையா, சிம்ம ராசி, அவங்க மட்டும் இந்த தாயத்து வாங்கி கட்டிக்கோங்க. உங்களுக்கு 2.5 வருஷத்துக்கு 100% ஒரு பாதுகாப்பு உங்கள் கூடவே பயணிக்கும். அதனால தான் நாங்கள் வெள்ளியில் போட்டு கொடுக்குறோம். வெள்ளி தாயத்தில் போட்டு தரோம். இது ரொம்ப விசேஷமானது. ஃபுல்லாக மூலிகை தான் இருக்கும். சரிங்களா? இந்த மூலிகை போட்டு கயிறு கொடுத்துருவோம். ஓகேவா? கயிறு கட்டி தான் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம். உங்கள் பேர் சொல்லி தான் சங்கல்பம் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் பேர் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பேர் சொல்லி சங்கல்பம் பண்ணி ஆஞ்சநேயர் பாதத்தில் வச்சு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதுவும் சனி பகவானோட திசையான மேற்கு திசையை நோக்கி தான் சனி பகவான் இருக்காரு. மேற்கு திசையில் மகாலட்சுமி இருக்காங்க. பக்த ஆஞ்சநேயர்கிட்ட வச்சு தான் கொடுக்குறோம். அதனால் ஆஞ்சநேயர் பக்தர்களை நிச்சயமாக காப்பாற்றுவார். இது மிக பிரம்மாண்டமான ஒரு வேள்வியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வாய்ப்புள்ளவங்க உடனடியாக புக் பண்ணிக்கோங்க. இந்த தாயத்து ரொம்ப விசேஷமானது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த தாயத்தை நீங்கள் அணிகிறப்ப உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் நடக்கும். ஆஞ்சநேயர் எப்போதும் உங்கள் கூடவே இருப்பார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சனி பகவானோட தோஷத்துலேருந்து நிவர்த்தி பெறுவீர்களாக. ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அருளால் மீண்டும் உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.